வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய ரெண்டாவது அமர்வு கேள்வி பதில் உங்களுக்கு தெரியும். முதல்ல எனது கணவர் 14 வருடம் காலமாக ஐடி துறையில் வேலை செய்து கொண்டு வருகிறார். அவருடைய துறை டீச் தம்பி இங்கே வாங்கல, இதை பற்றி சொல்லுங்க. டெக்னிக்கல் ஸ்கில். ஓகே, ஃபுல்லாக படிங்க, சவுண்டாக படிங்க. டெக்னிக்கல் ஸ்கில் தவிர இவருக்கு சொந்த தொழிலோ அல்லது வேறு சோர்ஸ் எதுவும் கிடையாது. அது மட்டும் தான் எழுதி. ஃபுல்லாக ஸ்கில் தவிர இவருக்கு சொந்த தொழிலோ அல்லது வேறு சோர்ஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. என்ன கேள்வி? என்ன சரி, படிச்சுக்கிட்டு இருங்க. நான் அது இதையும் படிச்சு சொல்லுங்க. சரி, ஆண்கள் கேளுங்க. மாஷா அல்லாஹ். பாய் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, புகாரில ஒரு ஹதீஸ் வருது, ஃபலாயிலுல் குர்ஆன், குர்ஆனின் சிறப்பை பற்றிய பாடம் அப்படின்னு ஒரு பாடத்தை இமாம் புகாரி போடுறாங்க. அதுல ஒரு ஹதீஸை சொல்றாங்க. அன்சாரி சஹாபாக்கள்ல மிக முக்கியமான சஹாபி உசைத் பின் ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி பேர் என்ன? உசைத், அதான் அவர் பேரு. வாப்பா பேர் ஹுலைர். உசைத் பின் ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வீட்டில் உட்காந்து குர்ஆனை நைட்டில் ஓதுவாங்க. அவங்களுடைய குதிரையை வெளியில கட்டி போட்டுட்டு ஓத ஓத என்ன செய்யணும்னு சொன்னா, குதிரை அப்படி மிரளும். மேலே பார்ப்பாங்க, இந்த மாதிரி பெருசாக ரூஃப் போட்டுலாம் இருக்காது, சும்மா தட்டியே தான் வச்சிருப்பாங்க, வானமே தெரியும். பார்த்தா வானத்துலேருந்து மேகமூட்டை வீட்டை நோக்கி வருது. அவர் ஓரத்தை சூரத்தில் கஹஃப் ஓதுவார், நிறுத்துவார். குதிரை மிரண்ட குதிரை சும்மா நிற்கும். அந்த மேகமூட்டை வந்துச்சு பத்தியாலா, அது என்ன செய்யும்? மேல் நோக்கி போகும். மறுபடியும் ஓதுவாரு, அது வீட்டை நோக்கி வரும். மேகமூட்டம், குதிரை மிரளும். நிப்பாட்டுவாரு, சும்மா நிற்கும் குதிரை, வந்த மேகம் என்ன செய்யும்? மேல் நோக்கி போகும். 3வது தடவை இப்படி செஞ்சாரு. இந்த காட்சியை பார்த்தாரு. அவர் சொல்லுவாரு, அந்த குதிரைக்கு பக்கத்துல என் பையன் யஹ்யா தூங்கிட்டு இருந்தான், அதை தொடர்ச்சியா ஓதுனா என் பையனை மிதிச்சுட்டா மூத்தா போயிடுவான்ல, அதுக்காக நான் என்ன செய்யல, அன்னைக்கு நைட்டு ஓதல அப்படின்னு வச்சுட்டு சுபு தொழுகைக்கு போய், யார ரசூலல்லாஹ் இந்த மாதிரி ஒரு அற்புத காட்சியை பார்த்தேன் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னாரு. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா உசைத் லவ் கரஅத லா அஸ்பஹத யன்துரு நாஸ். உசைத், நீங்க சுபு வரை குர்ஆன் ஓதிக்கலாமே, ஓதிருந்தா அந்த மேல மேகமூட்டமா இருந்துச்சு. அது மேகமூட்டம் கிடையாது, அது யாரு? மலக்குமார்கள். மேல தெரிஞ்சனால மேகமூட்டம் மாதிரி தெரிஞ்சிச்சு, கீழே வந்த மலக்கு. அது மலக்குல அவங்க சுபுஹோர நீங்க ஓதிருந்தா அவங்க கீழே இறங்கி வந்திருப்பாங்களே, நீங்க அவங்கள பார்த்திருக்கலாமே. யன்துரு நாசு, மக்களும் அவர்களை பார்த்திருப்பார்களே. அந்த பெரிய ஒரு அரிய பாக்கியத்தை நீங்க இழந்துட்டீங்களே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிட்ட ஆதங்கப்பட்டு சொன்னாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. இதை வச்சு கேட்கறாங்க, இன்னைக்கு நம்ம ஓதுன மலக்குகள் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வருவார்கள், கண்டிப்பாக வருவார்கள். குர்ஆன் ஓதினாலோ இப்ப இந்த இடத்திலேயே நம்ம பார்வைக்கு தான் மக்களா மாஷா அல்லாஹ் பள்ளிவாசல் நிரம்ப அப்படி குழுமி நீங்க இருக்கிறீங்க, டைட்டா இருக்கிறீங்க. இதுக்கு உள்ள யார் உட்கார்ந்து இருக்கிறது? மலக்குமார்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், தன்னுடைய ரெக்கையை விரித்து வைத்துக் கொண்டிருப்பார்கள். இந்த நல்லோர்களுக்காக மலக்குமார்கள் துஆ செய்வார்கள் அப்படிலாம் ஹதீஸ் வருது. மலக்குகள் வருவாங்க. ஆனா என்ன, அந்த ஒரு டயத்துல அவங்கள பார்த்திருக்க முடியும். இப்ப பார்க்க முடியாதே தவிர கண்டிப்பா வருவாங்க, துஆ செய்வாங்க. மௌத் என்னத்த படிச்சிட்டீங்களா? ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறாங்களாம். அதுல பல இதுல அது பேங்கும் கேட்பாங்கல்ல, அது மாதிரி இப்ப பண்றாங்க. நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்க நேரடியா போய் பேங்க்ல வேலை செஞ்சா அது கூடாது. அது ஐடி அப்படிங்கிறது அவர் பேங்க்ல மட்டும் இல்லை,
எல்லாத்துலயும் சேர்த்து பண்ணுவாங்க, ஒரு இதை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதை வச்சு பேங்க்ல நல்லதுக்கு யூஸ் பண்ணுவான், கெட்டதுக்கு யூஸ் பண்ணுவான். ரெண்டுக்கு சேர்த்து தான், அந்த ஹராமுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டான், ரெண்டுக்கு சேர்த்து தான் பண்ண போறான். அதனால அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா எல்லாமே தப்புன்னு போயிடும். இப்போ நான் ஒரு மளிகை கடை வச்சுக்கிறேன். ஏன் மளிகை கடையில வந்து நீங்க ஒரு தேங்காய் வாங்குறீங்க, நீங்க வீட்டுக்கு சமையல் பண்ண சட்னி வைக்க தேங்காய் வாங்குனீங்க. இன்னொருத்தர் தேங்காய் வாங்கி போய் சாமிக்கு போய் உடைக்கிறாரு. அப்ப நான் அவருக்கு தேங்காய் தரமாட்டேன் அப்படியே சொல்ல முடியும்? நான் ஜீனி விற்கிறேன், ஜீனியை வச்சு டீக்கும் போடலாம், போய் படையலுக்கு என்ன செய்வாங்க, படைப்பாங்க. செருப்பு கடையை வச்சுக்கிறேன், நீங்க வாங்கி போட்டுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு வரலாம், வேற எங்கேயும் தப்பான இடத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம், போகலாம். அதனால நீங்க வச்சுக்கிற அது வந்து ஹலாலா ஹராமான்னு பாருங்க. அந்த படிப்பு அந்த தொழிலாம் ஹலால் தொழில், அதனால நான் அறிஞ்சு தப்பு கிடையாது. சரியா? வல்லாஹு தஆலா இலம். வேறதா? சரி, படிச்சுக்கிட்டுருங்க. ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாமா? பல லட்சம் லாபம் வருகின்றது, அதே போல் பல லட்சம் நஷ்டம் வருகின்றது. இதனை தெரியப்படுத்தும். ஸ்டாக் மார்க்கெட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களே சொல்றாங்க பல லட்சம் லாபம் வருது, பல லட்சம் நஷ்டம் வருது அப்படின்ட்டு. நான் கேட்குறேன், ஸ்டாக் மார்க்கெட்டை சொல்றதெல்லாம் உண்மையா? எனக்கு வந்து இவ்வளவு இருக்குன்னு சொல்றானே, இத்தனை கோடிக்கு இருக்குன்னு சொல்றானே, அது உண்மை நினைக்கிறீங்களோ? இருக்காது. இப்ப டாடா ஸ்டீல் அப்படிங்குவான், டாடா ஸ்டீல்ல இத்தனை கோடி சொத்து இருக்குது, இவ்வளவு லாபம் இவ்வளவு நஷ்டம் அப்படிங்கிறானே, அவ்வளவு கோடி சொத்து இருக்குங்கிறீங்களோ? இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னு சொன்னா, திடீர்னு பாத்தீங்களாக்க ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படி மேல ஏறும், திடீர்னு இறங்கிட்டு இருக்கேன். அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஒரு அறிவிப்பு செய்வாங்க, டக்குன்னு மதிப்பு என்ன செஞ்சிடறேன், ஏறிடும். நான் கேட்கிறேன், உங்க சொத்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு அறிவிப்பு செஞ்ச உடனே திடீர்னு இப்படி ஏறுது. ஒரு பட்ஜெட் போடுவாங்க, சொத்து மதிப்பு என்ன செய்யும், இறங்கும். அப்ப கண்ணுக்கு தெரியாம பாத்தீங்களாக்க நிறைய அதுல வந்து சூது, பெரிய பெரிய ஆட்களை வச்சுதான் அதை நிறைய சூது அதுல பண்றா. அதனால லாபங்கிறத விட அதுல போய் அழிஞ்சு போய் நஷ்டமா போய் தூக்குல தொங்குனவங்க பல பேரு. சாதாரண இங்கிட்டு நம்மள மாதிரி மக்கள் கிடையாது, அரபு நாடுகள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மில்லியன் பில்லியன் டாலர் வச்சுக்கிறாங்கல்ல, அவங்களே போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன. இந்த ஹர்ஷத் மேத்தா தெரியும் உங்களுக்கு? தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும் உங்களுக்கு? பேப்பர்ல படிச்சோம். சரியா? எவ்வளவு பெரிய ஃப்ராட் வேலை பார்த்தான். அப்ப இந்த மாதிரிலாம் போறான் அப்படின்னு சொன்னா உள்ளுக்குள்ள வந்து தெளிவு இல்லாம இருக்கிறனால அதுக்குள்ள போக வேண்டாம், சேஃப்டி இல்லை. அப்புறம் மௌத்து வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறது. இவ்வாறு ஓதுவதால் குர்ஆனின் நன்மை மரணித்தவருக்கு கிடைக்குமா, இல்லை அது குர்ஆன் ஓதப்படுவது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. மௌத்து வீட்டில் குர்ஆன் ஓதுறதுக்கு மார்க்கத்தில் இடமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், ஒருத்தவங்க மௌத்தா போயிட்டா என்னென்ன செய்யணும்னு ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்லிருக்கிறாங்க. அதை செஞ்சா தான் அந்த நன்மை அவங்களுக்கு போய் சேரும். என்னென்ன செய்யலாம் சொல்லுங்க? அவங்களுக்காக துவா. நான் பத்தியலாம், துவானால பதவி என்ன செய்யுது, சொர்க்கத்துல ஏறுது சொன்னேன். அவங்களுக்காக துவா, பாவ மன்னிப்பு. ரெண்டாவது, கடன் விட்டுட்டு போயிட்டா கடனை அடைக்கணும். மூணாவது என்ன செய்யணும், வசியத்து பண்ணிட்டு போயிருந்தால் நிறைவேற்றணும். நாலாவது சதக்கா பண்ணுங்க. அஞ்சாவது என்ன, நோன்பை விட்டு விட்டு வஃபாத்தாக இருந்தால் அந்த உடுபட்ட நோன்புகளை வையுங்கள். ஆறாவது ஹஜ்ஜி பண்ணுங்கள். ஏழாவது உம்ரா பண்ணுங்கள். இதுதான் நம்ம பண்ணனா அவங்களுடைய கபருக்கு அப்படியே போய் சேரும். ஒரு ஹதீஸே, சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு, அன்சாரி சஹாபாக்கல்ல அவுசு குலம் ஹஸரஜி குலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவுசு குலத்துக்கு யார் தலைவர்? அவுசு குலத்துக்கு தலைவர் அவுசு குலத்தின், அவுசு குலம் படிச்சிருக்கீங்களா? அன்சாரி சஹாபாக்கல்ல, அன்சாரிகள்ல எந்த ஒரு சஹாபாக்கள்? மதீனத்து சஹாபாக்கள் அன்சாரிகள், மக்கத்து சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள். சரி, குர்ஆன்லயே வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சாரி அல்லாஹ் சொல்வான்ல 9வது சூராவுல 100வது ஆயத்து. இந்த முஹாஜிர்கள் இந்த அன்சாரிகளை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், அல்லாஹ்வுடைய வாய்தா, அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. மதீனத்து சஹாபாக்கள் அன்சாரிகள் அதுல 2 குலங்களாக வசிச்சாங்க. அவுசு குலத்தின் தலைவர் யார் என்று சொன்னால் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஸரஜ் குலத்தின் தலைவர் யார் என்று சொன்னால் சஅத் பின் உபாதா. 2 பேருடைய பேரு சஅத் தான். ஆனா இவர் வேற சஅத், அவர் வேற ஒரு சஅத். ஹஸரஜ் குலத்துடைய சஅத் பின் உபாதா இருந்தாங்கல்ல, அவங்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க.
அவர் வெளியூர்ல இருந்தார். அவங்க அம்மாவை அடக்கம் பண்ணிட்டாங்க. லேட்டா தான் ஊருக்கு வர்றாரு. வந்து ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், எங்க அம்மா மூத்தா போயிட்டாங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது சதக்கா பண்ண விரும்புறேன், அந்த சதக்கா பண்ணுனா அவங்களே ஹயாத்தா இருந்து பண்ணுனா அல்லாஹ் கூலி கொடுப்பான்ல அவங்களுக்கு, அதே நன்மை எங்க அம்மாவுடைய கபருக்கு போகுமா அப்படின்னு அந்த சஹாபி கேட்டாரு. ரசூலுல்லாஹ் செய்ப்பா போகும்பா அப்படின்ட்டாங்க. பெரிய பணக்கார சஹாபி ஒரு தோட்டத்தை என்ன பண்ணாரு, ஏழை எளிய மக்களுக்கா ஃபக்கீர்களுக்கா சதக்கா பண்ணிட்டாரு அப்படின்லாம் ஹதீஸ் வருது. இந்த மாதிரி சதக்கா தான் போகும், ஹஜ்ஜு போகும், உம்ரா போகும், துவா போகும், கடன் அடைச்சா போகும், ஃபர்ல் நோம்பு விட்டுருப்பாங்கல்ல அந்த நோம்பு போகும் இருக்கவே தவிர இந்த குரான் ஓதக்கூடிய கலாச்சாரமே இஸ்லாமிய குரான மூத்தா போனவங்களுக்கு குரான் சும்மா ஓதணும் கண்டிப்பா, புரிஞ்சா? மௌத்தா போனவங்களுக்கு குரான் ஓதக்கூடிய கலாச்சாரமே இஸ்லாமிய கலாச்சாரம் இல்லை. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த நாட்டிலே நம்ம இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா நம்மளை சார்ந்த மக்கள் இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் மூத்தா போனவங்களுக்கு குரான் ஓதுவாங்களே தவிர நீங்க வேற வேற நாடுகளில் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இருக்கவே செய்யாது. ஓப்பனா நீங்க தப்பா நினைச்சுக்கிறாதே, என்னைய நீங்க மன்னிச்சுக்கிறீங்க. இந்த குரான் ஓதக்கூடிய மக்களுக்கு, மூத்தா போன மக்களுக்கு குரான் ஓதக்கூடிய கலாச்சாரத்தை உருவாக்கியது நம்முடைய ஆலிம்கள். ஆலிம்கள் உருவாக்குறதுக்கு காரணம் பள்ளிவாசல் நிர்வாகிகள். ஏன்னா ஒரு ஆலிமுசாவுக்கு மனைமக்கள்லாம் இருப்பாங்க, ரொம்ப கம்மியான சம்பளம் தான் கொடுப்பாங்க. யாராச்சும் நம்ம பிள்ளைங்களை ஆலிமுசா கோத வைக்கிறோமா? வைக்க மாட்டேங்கிறோம். ஏன் வைக்க மாட்டேங்கிறோம்? பெருசா சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, அதனால தான் வைக்க மாட்டேங்கிறோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, சேர்க்கும் போதே அஜரத்து உங்களுக்கு 10,000 ரூபாய் சம்பளம், உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படி சொல்லுவாங்க. சரியா? வருமானம்னா என்ன? மூத்தா போயிட்டா இப்படி, கல்யாணத்துக்கு இப்படி, இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒன்று பண்றாங்க. அப்ப அசரத்து பார்க்கிறாரு, அசரத்து காசு பண்ண பத்தல, அதனால என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு மார்க்கம் இல்ல, இந்த மாதிரி மூத்தா போயிட்டாங்க, நீங்க ஃபாத்திஹா ஓதுங்க, இந்த ஃபாத்திஹா ஓதுனா அந்த நன்மை அவருக்கு போய் சேரும் இப்படின்னு சொன்னா நீங்களும் உங்க அம்மா அப்பா மேல உள்ள பாசத்துல ஓதுவீல்ல, நன்மைக்காக ஓதுவீல்ல, நீங்க நன்மைக்காக ஓதுவீங்க, அசரத்துக்கு காசும் கொடுப்பீங்க, ஒரு 500 ரூபா 1000 ரூபா அசரத்துக்கு என்ன செய்வீங்க, காசு கொடுப்பீங்க. அப்ப அசரத்துடைய வருமானம் கம்மிங்கிறனால இப்படி மார்க்கத்துல இல்லாத ஒன்ன உருவாக்கிக்கிட்டாங்களே தவிர இது மார்க்கம் அல்ல. நீங்க நல்ல சம்பளத்தை ஆலிமுசாக்களை கொடுத்து பாருங்க, அந்த ஆலிமுசாவே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஃபாத்திஹா ஓதுவது ஹராம்ன்றவாங்க. நீங்களும் காரணம், ஆலிமுசாவும் காரணம். நான் சவுதியில வேலை செஞ்சேன். சவுதி நான் தர்ஜும் கோர்ட்ல போய் தர்ஜுமா செய்யணும், ஜெயில போய் மக்களுக்கு உபதேசம் பண்ணணும், அவங்கள பத்தி நான் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிவிடணும். இப்படி ஒரு 10 வருஷம் நான் சவுதியில வேலை செஞ்சேன். எங்க சென்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய பள்ளிவாசல் இருக்கேன். அந்த பள்ளிவாசலுடைய மோதினார் வருவார், அவரும் சவுதி தான். மோதினார் எழுத்து வருவாரு, ஜிஎம்சி கார்ல வருவார். மோதினாரு ஜிஎம்சி கார், கரெக்டா நான் சொல்லணும்னு சொன்னா சவுதி அரேபியா அல்கோபர், எந்த ஊரு? அல்கோபர்ல அகரபியா என்ற ஒரு பகுதி, முக்கியமான பெரிய விஐபிகள் இருக்கக்கூடிய பகுதி. அங்கே வந்து மஸ்ஜிது ஜாமில் பெரிய ஒரு கம்பெனி இருக்கு சவுதி அரேபியாவில். அவங்க தான் ஏசி நிறைய பண்றாங்க. நம்ம ஊர்ல டாடா இருக்கு பத்தியெல்லாம், இந்த ஸ்டைல் உள்ள கம்பெனி வந்து ஜாமில் கம்பெனி. அவங்க தான் அந்த பள்ளிவாசலை கட்டி கொடுத்துக்கிறாங்க. பள்ளிவாசல் பேரு ஜாமில் பள்ளிவாசல் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து அனஸ் பின் மாலிக், பள்ளி பேர் அனஸ் பின் மாலிக், கீழே இவங்க அது போட்டிருப்பாங்க. அந்த பள்ளிவாசல் மொயினார் தான் ஏல வருவாரு ஜிஎம்சி கார். அது கார் நம்ம ஊர் காசுல பார்த்தாலாக்க ஒரு 30 லட்சம் 40 லட்சம் வரும். அப்படி கார்ல வந்து அப்படி பாங்க சொல்லுவார். நான் அப்ப நினைப்பேன், நம்ம ஊர் ஆஜரத்து 2 வீலர் வாங்குறதே காசு கிடையாது. இவர் மொயினார் வந்து ஏல வர்றாரு, ஜிஎம்சில வர்றாரு. இது நீங்க ஜிஎம்சில வர்ற அளவு காசு கொடுக்க தேவையில்லை. அவர் கண்ணியமா குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு நீங்க காசு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர் ஓத மாட்டாரு. நீங்க பாவம் செய்ய வச்சியே அவர் பாவம் செய்யறாரு, அதான் காரணம். அதனால மூத்தா போனவங்களுக்கு ஃபாத்திஹா ஐத்தியா ஓதுறதுக்கு மார்க்கத்துல இடம் இல்லை. வேற ஆண்கள் ஒரு ஆள் கேளுங்க, அந்த கடைசியில சத்தமா கேளுங்க தான். என்னவா? கோவில் திருவிழா. இன்னொன்னு என்னன்னா, நான் கடைசியில் டேஸ்ட் பார்க்கணும், அது ஹலால் செய்ய போறேன், அதை என்ன பண்றது? மாஷா அல்லாஹ், நல்ல கேள்வி. அல்லாஹ்வுக்கு பயந்து கேட்கிறாரு. அதாவது நான் பக்காத்தியா இருக்கிறேன், கோயில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, பிரியாணி சமைச்சு, அது என்ன அவருடைய பிசினஸ்.
நான் சொன்ன மாதிரி சப்பல் வாங்குறாரு, தேங்காய் வாங்குறாரு, ஜீனி வாங்குறாரு இல்லையா, அது மாதிரி கூப்பிடுறாங்க, நான் போய் நான் சமைச்சு கொடுக்குறேன். சரியா? ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லி முஸ்லீமை வச்சு அறுத்து பண்ண மாட்டேன், அவங்க அந்த வெட்டி பண்ணுவாங்களே இல்லையா, அந்த மாதிரி கறியை வச்சு நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா அதை நீங்க தனியா பண்ணணும். அந்த அவர் சொன்னது கரெக்ட். அந்த ஹராமுடைய சாப்பாட்டை இந்த ஹலாலுக்குள்ள போடக்கூடாது. புரிஞ்சா? அதை தனியா நீங்க வச்சு அதை தனியா ஒதுக்கிருங்க. நம்ம ஊர்ல சைவம் அசைவம் ஒதுக்கி வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி சைவம் அசைவம் மாதிரி ஹலால் ஹராம் தனியா ஒதுக்கிருங்க. அந்த கரண்டி கிரண்டி எதையுமே இதுக்குள்ள என்ன செய்யாதே, யூஸ் பண்ணாதே. உங்க நண்பர் சொன்னது கரெக்ட். ஒன்றும். ரெண்டாவது, நீங்க டேஸ்ட் பார்க்க கூடாது. மார்க்க பிரகாரம் நீங்க வேலை செய்யலாம், அது உங்களுடைய தொழில். தொழில் அவங்க தம்பி, அதாவதுமா அது பக்கா ஹராம்னு உங்களுக்கே தெரியும். ஹலால் நீங்களே ஹலால் செய்யாத கறி அப்படின்ட்டிய. ஹலால் செய்யாத கறின்றாலே அது ஹராம் என்று பொருள். நீங்க கண்ணியமான வார்த்தை யூஸ் பண்றீங்க, ஹலால் செய்யப்படாத கறி, அதாவது ஹராமான கறி. புரிஞ்சா? அதை வந்து நீங்க வாயில் எடுத்து வச்சு முழுங்காம துப்பலாமா? நான் கேட்கிறேன். சாராய மார்க்கத்தில் ஹராம். புரிஞ்சா? குடிக்காதிய சும்மா தொட்டு நாக்கில் வச்சுக்கிறீங்க. அப்புறம் நீங்க ஒத்துக்கிறீங்களா? எப்படி சாராயம் தொட்டு நாக்கில் வைப்பது ஹராமோ அது மாதிரி அதையும் தொட்டு நாக்கில் வைப்பது ஹராம். சம்பந்தப்பட்ட அவங்கள கூப்பிட்டு நீங்க கொடுத்து, இந்தாப்பா டேஸ்ட் பண்ணி பாருப்பா, உப்பு போடணுமா புளிப்பு போடணுமா அப்படி பண்ணுங்க. நீங்கள் டேஸ்டுக்காக பண்ணுவது கூட ஹராம். பாரக்கல்லா ஃபீக்கும், பாரக்கல்லா ஃபீக்கும். இந்த வரமா, இந்த அடுத்து வரமா, பெண்களுடைய இந்த இது முடிச்சிடுறேன். அப்புறம் ஏத்திகாஃப் சட்டங்கள் என்ன? சிறுவர்கள் ஏத்திகாஃப் இருக்கலாமா? ஏத்திகாஃப் இருக்க போறாங்க, உறவினர் அண்டை வீட்டார் மற்றும் எல்லாரிடமும் சொல்லிவிட்டு. ஏத்திகாவுடைய சட்டைனா ஜும்மாவுடைய பயான் செஞ்சிருக்கிறாங்க. ரெண்டா ஏத்திகாஃபே முடிய போகுது. சரியா? இப்ப போய் கேட்டுக்க, சிறுவர்கள் ஏத்திகாஃப் இருக்கலாம். இருக்கலாம், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். நம்ம பள்ளிவாசல்ல சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. போறவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டா போன்னு கேட்கறாங்க. தேவையில்லை. அண்டை வீட்டுக்கார மட்டும் போய் ஏத்திகாஃப் போறேன், ஏத்திகாஃப் போறேன் ஏன் சொல்றீங்க? நீங்க அல்லாஹ்வுக்கு வந்து வர்றீங்க, சொல்ல வேண்டிய தேவையில்லை. சொல்லாமல் வாங்கல் நன்மை உங்களுக்கு. கேள்வி இருக்கா? இதுக்கப்புறம் நீ கேட்டுறியா? இதுக்கப்புறம் இந்த தம்பி, தம்பிக்கு அப்புறம் இந்த அண்ணன். சரியா? ஓகே. குர்ஆனை ஓதும் போது கால்களை நீட்டிக்கொண்டு ஓதலாமா? அப்படி ஓதலாம் என்றால் எதிரில் உள்ளவர்களுக்கு கால்களை நீட்டிக் கொள்ளலாமா? எதிரில் உள்ளவர்களும், எதிரில் உள்ள நம்ம குர்ஆனை கால் நீட்டி ஒதுக்கலாமா? எய்த்த மாதிரி உள்ளவங்களும் காலை நீட்டிக்கிட்டு இருக்கிறாம நம்ம ஓதும் போது அப்படின்னு கேட்கிறாங்க. சரியா? அதாவது நம்ம தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் குர்ஆன் ஓதும் போது காலை நீட்டி ஓதக்கூடாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி இல்லை. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், குர்ஆனை ஓதுங்கள் அப்படித்தான் இருக்கே தவிர நீங்க இப்படித்தான் உட்கார்ந்து ஓதணும் அப்படின்னு எங்கேயுமே இல்லை. எப்படி இருக்கு? எப்படியாவது குர்ஆனை ஓதுங்க. எப்படியா என்ன பண்ணுங்க, குர்ஆனோடு டச்சு, குர்ஆனோடு தொடர்பு என்ன செய்யணும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படிதான் சொல்ல தவிர நீங்க காலை நீட்டி ஓத வேண்டாம்னு குர்ஆன்ல எங்கேயுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா காலை நீட்டி ஓதலாம்னே குர்ஆன்ல இருக்குது. சரியா? குர்ஆனுக்கு ஒரு பேர் வந்து திக்ர். குர்ஆனுக்கு ஒரு பேர் என்ன? திக்ர். அப்படித்தானே? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாருடைய நிறைய எல்லா அஜத்துமார்கள் இந்த பயான் செஞ்சிருப்பாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த குர்ஆனை நாமே இறக்கினோம், இந்த குர்ஆனை நாமே பாதுகாப்போம். இருக்கா இல்லையா? அந்த ஆயத்தை நீங்க படிச்சு பாருங்க. சூரத்துல் ஹிஜ்ர் 15வது சூராவுல 9வது ஆயத்து, 15ல 9வது ஆயத்து. நான் ஆயத்தை படிக்கிற பாருங்க. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இன்னா நஹ்னு நிச்சயமாக நாமே, நஸ்ஸல்னா ذிக்ர இந்த ذிக்ரை இறக்கினோம். குர்ஆன்ன்ற வார்த்தைக்கு கிடையாது. என்ன வார்த்தை வருது? ذிக்ர். ذிக்ர்னா நல்லுபதேசம். இந்த ذிக்ரை நாமே இறக்கினோம்.
வ இன்னா லஹு லஹாஃபிதூன், இந்த திக்ரை நாமே பாதுகாப்போம். புரிச்சா தம்பி? இந்த இடத்துல அல்லாஹ் குர்ஆன் சொல்லல. குர்ஆனுக்கு ஒரு பேர் இருக்குது, ஃபுர்கான் ஒரு பேரு, திக்ர் ஒரு பேரு, அல் கிதாப் ஒரு பேரு, அல் நூர் ஒரு பேரு, அல் ஃபாத்திஹா சூரத் ஃபாத்திஹா இருக்கு பத்தியலா, அது குர்ஆனுக்கு ஒரு பேரு. சரியா? அப்ப இந்த இடத்தில் அல்லாஹ் திக்ர் என்றுதான் பேசுகிறான். அப்ப திக்ர் என்று சொன்னாலே குர்ஆன் ஓதுவது திக்ர் பண்றது, நம்ம பயான் செய்யறோம் பத்தியலா, இது ஒரு வகையான திக்ரு. நீங்கள் கேட்கிறிய பத்தியலா, இது என்ன, இதுவும் திக்ரு. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோம், திக்ரு. எல்லாம் முக்கியமான திக்ர். திக்ர்ல முக்கியமான திக்ர் என்ன அப்படின்னு சொன்னா குர்ஆனை ஓதுவது. சரியா? இப்ப பாருங்க, காலை நீட்டி ஓதலாங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்றான் சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுல 190 191 எத்தனாவது சூரா? 3 ஆல இம்ரான்ல சொர்க்கவாசிகளை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ல் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தி லிஉலில் அல்பாப். சொர்க்கவாசிகள் யோசிச்சு பார்ப்பாங்களா, அல்லாஹ் படைச்ச வானங்கள், பூமி, இரவு பகல் மாறி மாறி வருகிறது, எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, எப்படி அல்லாஹ் வானத்தை படைத்த, வானத்துடைய அற்புதங்கள், பூமியுடைய அற்புதங்கள், இரவு பகல் மாறி மாறி வருது பத்தியெல்லாம் அதனுடைய அற்புதம், எல்லாத்தையும் அவங்க யோசிச்சு பார்ப்பாங்களாம். யோசிச்சு பார்த்துட்டு அல்லதீன எதுகூறுன் அல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் பண்ணுவார்கள். குர்ஆன் ஓதுறது, தஸ்பீஹாத்துகள் பண்றது எல்லாமே. அல்லதீன எதுகூறுன் அல்லாஹ, அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள். கியாமன் நின்ற நிலையில், வகூதன் உட்கார்ந்த நிலையில், வஅலா ஜுனூபிஹிம் படுத்த நிலையில். படுத்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க, படுத்து உட்கார்ந்துக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க, நின்றுக்கிட்டு குர்ஆன் ஓதுவாங்க. அல்லாஹ்வே சொல்றான் பாய். அதனால அதெல்லாம் தப்பு கிடையாது. நம்ம தான் நம்ம ஊர் கலாச்சார கால நம்ம பிராமணர்களை அல்லாஹ் எங்கேருந்து படைச்சுக்கிறான், தலை. அதான் அந்த பிரம்மன் தன்னுடைய தலையிலிருந்து பிராமணரை படைத்தான். எங்க ரிக்கு வேதம், குர்ஆன் ஹதீஸ்ல கிடையாது. குர்ஆன் ஹதீஸ்ல ஆதம படைத்தான், ஹவ்வாவை படைத்தான், நம்ம எல்லாம் வந்தோம், இதான் குர்ஆன் சொன்னா. பிரம்மன் தலையிலிருந்து பிராமணர்களை படைச்சனால அவங்க உயர்ந்த ஜாதி. இந்த தோல் இங்கிருந்து நடுப்புத்தர மக்களை படைச்சான், மிடில் ஜாதி. காலிலே என்ன பண்ணா, தலித்துகளை படைச்சான், தாழ்த்தப்பட்டவர்கள். அவங்க வேதம் அப்படி சொல்லுதே தவிர நம்ம குர்ஆன் அப்படி சொல்லவே இல்லையே. அதை வச்சுதான் காலிலேருந்து படைச்சான்ல, இந்த காலும் தாழ்ந்த உறுப்பு, படைக்கப்பட்டவனும் தாழ்த்தப்பட்டவன் அப்படி சொல்றாங்களே தவிர நம்ம வேதம் அப்படி சொல்லவே இல்லை. எல்லாமே ஒண்ணுதான், ஓதலாம். வேற கேக்குறியா? கேளு கேளு. ஒண்ணு. ரெண்டாவது அவ்வளவுதானா கேள்வி? கேளு. ஓகே. பாஷா பையன் என்ன கேட்கிறான்னு சொன்னா, முதல் உன்னுடைய 2வது கேள்வி நான் ஃபர்ஸ்டா வச்சுக்கிறேன். நபிமார்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கிறாப்புல. நபிமார்கள் 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. கரெக்டா துல்லியமா இத்தனேண்டு புள்ளி ஸ்டாப் கிடையாது. எவ்வளவு இருக்குது? 1,00,000க்கு மேல வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு நபி இருந்தாங்க. இப்ப தமிழ் பேசுறோமா, இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால என்னென்ன மொழிகள் இருந்துச்சோ எல்லா மொழிகள்லையும் ஒரு நபி வந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ் மொழியிலேயும் நபி வந்திருக்கிறாங்க. தமிழ் மொழி என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு முந்திய மொழி. அப்ப இந்த மொழியில நபி இருந்திருக்கிறாங்க. நமக்கு யாரு என்னன்னு சொல்லப்படவில்லை. குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, வரலாறுல பேர் இல்லாதனால நமக்கு யாருன்னு தெரியல. நமக்கு தெரியலையே தவிர ஆனால ஏதோ ஒரு நபி வந்திருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு நபி வந்திருப்பாங்க. 1,00,000க்கு மேல நபி அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. எத்தனைன்னு கரெக்டா துல்லியமா இல்லை. ஓகே. ஒண்ணு. ரெண்டாவது, அல்லாஹ் ஷைத்தானை ஏன் நெருப்பால படைச்சான் அப்படின்னு கேட்கிறாப்புல. அல்லாஹ் தாலா அவன் யார் யாரை எதுல படைக்கணும் அப்படிங்கறது அவன் முடிவு எடுப்பான். அவன் தான் நம்மள்கிட்ட கேள்வி கேட்பானே தவிர நம்ம என்ன செய்ய முடியாது, அவன்கிட்ட கேள்வி கேட்க முடியாது. சரியா? அல்லாஹ் முடிவு பண்ணா களிமண்ணால மனுஷனை படைக்கணும். அல்லாஹ் ஏன் களிமண்ணால மனுஷனை படைச்சான் அப்படி கேட்டா சொல்ல முடியுமா?
அல்லாவை நம்ம கேட்க முடியாது, நம்ம அம்மாவே கேட்க முடியாது, அத்தாவே கேட்க முடியாதுல்ல, அல்லாவை போய் கேட்க முடியாதுல்ல. அதனால களிமண்ணால அல்லாஹ் மனுஷரை படைச்சான், நெருப்பால ஜின்களை படைச்சான், ஒளியால மலக்குமார்களை படைச்சான் அப்படின்னு இருக்குது. அதை நம்ம நம்பிட்டு போயிட வேண்டியதான், நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஓகே, வேற எதுவும் கேள்வி இருக்குன்னா குறுக்க சாதம் உண்டா? நான் ஏன் உட்கார்ந்து சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படியே இல்லையா? கரிபா சொல்லிட்டாரா? சரி, ஓகே, மாஷா அல்லாஹ். பையன் வந்து நல்லா வந்து எல்லா இது நோன்பு வச்சுக்கிறாப்புல. மாஷா அல்லாஹ். ஒரு 7 வயசு 8 வயசு உனக்கு 8 வயசுல அம்புட்டு நோன்பு வச்சு தொழுவாப்புல. தொழுகைகளை வந்து கொஞ்சம் முடியாட்டி மாப்பிள்ள உட்காந்துக்கிடுவார், சரியா? உட்காந்தும் தொழுவார். ஆனா மாஷா அல்லாஹ் உருறது இல்லை. தொழுதுபட்டு என்கிட்ட வந்து சலாம் சொல்லிட்டு போவாப்புல. வீட்டில் போய் பயான்னா பாஷா பயான்னா செய்வாப்புலையாம, ஒரு இதை வச்சு மைக்கில் பேசுற மாதிரி, அதுவும் நான் பேசுற மாதிரி, சரியா? அப்படித்தானே தம்பி? அதனால மாஷா அல்லாஹ் ஒரு மார்க்கத்தோடு ஒரு நல்ல நெருக்கமா ஈடுபாடா இருக்கக்கூடிய பிள்ளை. அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய்யட்டும். பரக்கல்லாஹ் ஃபீக்கும். சொல்லுமா. வந்து 12 ரக்காயத்து சுன்னத் தொழுதிருக்காங்கல்ல, அது மாதிரி வேற என்ன சுன்னத் தொழுதிருக்காங்க? இந்த தஸ்பீக் நஃபில் இருக்கா? அது இல்லாம இப்ப ஹாஜத் நஃபில் நம்ம தேவை கட்டி தொழுறவங்க நிறைய இருக்கு. இது தொழுதிருக்காங்கன்னு சொல்லி ஆதாரம் இருந்தா கரெக்டா ஃபாலோ பண்ணலாம்ல. எதுக்கு இருந்தாலும் குட்டாமுக்கள் எல்லாமே செய்யுங்க. மகரிப் தொழுதுக்கு அப்புறம் யார்ட்டையும் பேசாம 6 ரக்காயத்து அவாபில் தொழுவுங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அது மாதிரி எதுவும் ஹதீஸ் இருக்கு? அதாவது ஏதாச்சும் ஒண்ணுக்கு மட்டும் சொல்ற, நிறைய அவருடைய பெரிய கேள்வி இது. ஒரு நாளைக்கு என்னம்மா கடைசியா கூட சொல்லுங்க. ஒரு நாளைக்கு வந்து 12 ரக்காத்துகள் முன்பின் சுன்னத்துகள் தொழுவணும். அது தெரியுமா உங்களுக்கு? ஃபஜ்ருக்கு முன்னால, லுஹருக்கு முன்னால 2 2 4, லுஹருக்கு பின்னால, மகரிபுக்கு பின்னால, இஷாவுக்கு பின்னால எத்தனை ஆயிடுச்சு? இன்னும் அந்த 12 தொழுதியலாக்க அவங்களுக்கு கண்டிப்பா சொர்க்கத்துல வந்து ஒரு மாளிகை இருக்கும். ஹதீஸ் இருக்குது. இது அல்லாத இன்னொரு 12 இருக்குது. இது சுன்னத்துல் முஅக்கதா. இது அல்லாத பாக்கி இன்னும் சுன்னத் இருக்கா இல்லையா? இருக்குதா இல்லையா? தெரியாதா? ஏத்தா இப்போ லுஹருக்கு முன்னால, லுஹருக்கு பிந்தி 2 ரக்காத், முந்தி 2 பிந்தி முந்தி 4 பிந்தி 2 தொழுது இல்ல. அசருக்கு முன்னால சுன்னத் இருக்கா இல்லையா? மாஷா அல்லாஹ். ஒவ்வொரு அதானுக்கும் இகாமத்துக்கு மத்தியில் சுன்னத் தொழுகைகள் உள்ளன, ஹதீஸ் வருது. அப்ப அசருக்கு முன்னாலே 2 ரக்காத், பின்னால தான் தொழுகை இல்ல, சுன்னத் இல்ல. முன்னால என்ன? 2 ரக்காத் இருக்குது. 2 2 ஆக 4 ரக்காத், 2 2 ஆக 4 ரக்காத் இருக்குது அப்படின்னு இருக்குது. மகரிபுக்கு முன்னால இருக்குதா இல்லையா? நம்ம ஊர்ல இல்லன்னு போட்டு வச்சிருப்பாங்களே, உடன் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா ஹதீஸ்ல மகரிபுக்கு முன்னால 2 ரக்காத் தொழுவுங்கள் அப்படின்னு இருக்குது. அது மாதிரி இஷாவுக்கு முன்னால நீங்க பிந்தி ரக்காத் சொன்னீங்க, இஷாவுக்கு முன்னால 2 ரக்காத் இருக்குது, 4 ரக்காத் இருக்குது அப்படிலாம் இருக்குது. அப்ப வலியுறுத்தப்பட்ட சுன்னா 12 ரக்காத்துகள், வலியுறுத்தப்படாத சுன்ன தொழுகைகள் 12 ரக்காத்துகள். மொத்தம் முன்பின் சுன்னத்துகள் வந்து 24 ரக்காத்து. 12 வலியுறுத்தப்பட்டது, 12 வலியுறுத்தப்படாதது. உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ தொழுவுங்க. இது மாதிரி ரசூல்லா சுன்னா தொழுகைகளை வந்து நஃபீல், அது என்ன சொல்றாங்க? ஹாஜத் நஃபீல், ஒரு தேவை நிறைவேற வேண்டுமானால் என்ன செய்யுங்க? 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஹதீஸ்ல அனுமதி இருக்குது. அதே மாதிரி நீங்க ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, அல்லாஹ் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா 2 ரக்காத் தொழுது விட்டு என்ன செய்யுங்க? மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிச்சிருவான். நீங்க வெளியூருக்கு போறீங்களா? 2 ரக்காத் தொழுது விட்டு என்ன செய்யுங்க? வெளியூருக்கு போங்க. ஊருக்கு போயிட்டு வர்றீங்களா? நேரா பள்ளிக்கு வந்து என்ன செய்யுங்க? 2 ரக்காத் தொழுவுங்க. இப்படி எல்லாம் சுன்னத் தொழுகைகள் இருக்குது. என்ன இருக்குதோ அதை நீங்க செய்யுங்க. இந்த தஸ்பீஹ் நஃபீல் சொல்றாங்க பத்தியலா, அப்படி வந்து சஹீஹான ஹதீஸ் கிடையாது, சரியா? சஹீஹான ஹதீஸ்கள்ல தஸ்பீஹ் நஃபீல் ஒரு ரக்காத்துல இத்தனை குல்ஹுவல்லாஹ் சூரா ஓதுங்க அப்படின்னு சொல்றாங்க பத்தியலா, குர்ஆன்ல எங்கேயுமே கிடையாது. தஸ்பீஹ் நஃபீல் வந்து எங்கேயுமே கிடையாது. ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல தஸ்பீஹ் நஃபீல் வந்து கிடையாது. அதனால அது செய்ய வேண்டாம். ஓகே, இந்த பெண்களுடைய ஒரு கேள்விக்கு வச்சதுமே, பெரியவர்களுக்கு சக்கராத் வேதனை மௌத் நேரத்தில் வருவதை போல பிறந்து சில மாதங்களில் இறக்கும் குழந்தைகளுக்கும் சக்கராத் வேதனை உண்டா அப்படின்னு கேட்குறாங்க.
பொதுவா வந்து ஹதீஸ் என்ன இருக்குன்னு சொன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் சக்கராத் இருக்குது. பெரியவங்களோ சின்னவங்களோ சரியா, நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? சக்கராத் இருக்குது, சக்கராத் இருக்குது. அப்படி நேரடியாவே அவங்களுடைய கேள்விக்கு ரசூலுல்லாஹ் நேரடியாவே சொல்றாங்க, ஒவ்வொரு உயிருக்கும் சக்கராத். ஒரு உயிர் அல்லாஹ் படைச்சான்ல, அந்த உயிர் அல்லாஹ்ட்ட போய் சேரும்ல, அந்த அல்லாஹ்ட்ட போய் சேரக்கூடிய அந்த கடைசி சமயம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன? சக்கராத். அப்ப நல்லவங்களுக்கு சக்கராத் இருக்கிற மாதிரி, சாரி பெரியவங்களுக்கு சக்கராத் இருக்கிற மாதிரி சின்ன பிள்ளைக்கு சக்கராத் இருக்கு. என்ன நமக்கு அது பெரியவங்க கூட அப்படி இழுக்கிறது போறதெல்லாம் தெரியும், சின்ன பிள்ளை அப்படி பெருசா தெரிய டக்குன்னு போயிடும். ஆனா அந்த பிள்ளைக்கு சக்கராத் இருக்குது. வேற இந்த தம்பி நீங்கள் தொழுகையை முடித்துக் கொண்டால் இந்த நிலையிலும் இருந்த இருப்பிலும் விழாப்பொருளின் மீது படித்திருக்கும் நிலையிலும் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வருது. இப்ப அவங்க தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் திக்ரு செஞ்சதுக்கு அப்புறம் சில பேர் துவா செய்யறாங்கல்ல, அது செய்யலாமா? அப்படி ஏன்னா திக்ரு செய்யுங்கள் மட்டும் இருக்கு வரலான தொழுகைக்கு அப்புறம். தம்பி என்ன கேட்கறா அப்படின்னு சொன்னா, 5 வேளை தொழுகைக்கு பிறகு நீங்கள் திக்ரு பண்ணுங்கள் அப்படின்னு இருக்குது. துவா செய்யலாமா, துவா செய்யக்கூடாதானே, ஏன் செய்யறாங்க அப்படின்னு கேட்காம கேட்கிறாரு. சரியா? துவா செய்வது திக்ரா திக்ர் இல்லையா? துவா திக்ர் இல்லை நினைக்கிறீங்களோ? அப்படி நினைக்கிறீங்க நீங்க? நம்ம செய்யக்கூடிய அமல்களில் மிகச்சிறந்த அமல் என்ன என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய துஆ. அத்துஆஉ ஹுவல் இபாதா. நீங்கள் பண்ணக்கூடிய அமல்களில் துஆதான் மிக முக்கியமான அமல். ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல அத்துஆஉ முஹுல் இபாதா. நீங்கள் பண்ணக்கூடிய இபாதத்துகளின் மூளை என்ன என்று சொன்னால், மூளை எது? துஆ. முஹ் சவுதியில முஹ்மாஃபி கேப்பாரா இல்லையா? முஹ்மாஃபினா என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல பேகூஃப் திவானா சொல்லுவோமா இல்லையா? இந்த பேகூஃப் திவானாங்கிற மாதிரி முஹ்மாஃபி. முஹ்னா மூளை, மாஃபினா இல்லை, உனக்கு மூளை இல்லையா அப்படின்னு அர்த்தம். அப்ப இபாதத்துக்கு மூளையே என்ன? துஆ தான் அப்படின்னு இருக்குது. நீங்க சொல்றது வந்து துஆ செய்யுங்கள்ங்கிறது அல்லாஹ் சொல்றான். ஃபர்து தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க. அப்புறம் என்ன செய்யுங்க? துஆ செய்யுங்கள். என்ன பண்ணக்கூடாது? சத்தம் போட்டு அஜரத்தை துஆ செஞ்சு நம்ம ஆமீன் சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் கூடாதே தவிர துஆ செய்ய வேண்டும் என்பதற்கு நீங்க சொன்ன ஆயத்தே ஆதாரம். ஓகே. ஃபித்ரா பணம் யார் யாருக்கு கொடுக்க வேண்டும்? மௌத் ஆனவர்களுக்கு கொடுக்கலாமா? ஃபித்ரா ஜக்காத் வந்து ஹயாத்தா உள்ளவங்களுக்காகத்தான் கொடுக்கணும். மௌத்தா போனவங்க கணக்கில் சேர்க்க தேவையில்லை, அவங்களுக்கு வேண்டாம், விட்டுருங்க. ஊசி போடுவது, கண்ணுக்கு சொட்டு மருந்து ஊத்துவது, தைலம் போடுவது நோன்பில் கூடுமா? நோன்பை முடிய போத சரியா? ஊசி போடுறது கூடும், ஆரம்பக்குள்ள உதவும். கரெக்டா? மற்ற அடுத்த வருஷம் உதவுங்கள அல்ல, நமக்கு இதை தருவான்ல இன்ஷா அல்லாஹ் பிஇல்லாஹி தஆலா. அல்லாஹ் தரட்டும். நம்ம நல்ல விஷயத்தை நிச்சயம் சொல்லக்கூடாது. யா அல்லாஹ் தா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்ட்ட அழுத்தி தான் கேட்கணும். சரியா? அவ ஊசி வந்து போடுறனால நோம்புலாம் முடியாது. ஊசின்னா இந்த மருத்துவத்துக்காக ஊசி போடுறோம் பத்தியாலா, அதுக்காக சத்து ஊசி போட்டக்கூடாது. சத்து ஊசி தெம்பு ஊசி போட்டிகளாக்க என்ன ஆகிறேன்? நோம்பு முறிஞ்சு போயிடும். மருத்துவத்துக்காக போடக்கூடிய ஊசி வந்து போடலாம். கண்ணுக்கு சொட்டு மருந்து போடலாமா? போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. கண்ணுக்கு போடுறனால தொண்டைக்கு அந்த கசப்பு தெரியுது, வரதா செய்ய, எல்லாம் அப்படிதான் படைச்சு வச்சுக்கிறான். ரசூல்ல அதையெல்லாம் தனி கண்ணுக்கு சொட்டு மருந்து போடுறதோ, காதுக்கு சொட்டு மருந்து போடுறதோ அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா வாய்க்கு சொட்டு மருந்து போட்டுறாதீங்க. வாயு வழியா போனா தான் நாம முறியும். ஒண்ணு வாயு வழியா போகுது, அல்லது என்ன செய்யறோம்? மனைவியோட உறவு கொள்றோம், அல்லது சத்து ஊசி இருக்கு பத்தியலா, இது மாதிரி பண்ணால் நோம்பு முறிஞ்சு போயிரும் இருக்கே தவிர, அதே மாதிரி தைலம் தேய்க்கிறாங்க பத்தியலா, தலைவலி தைலம், அதெல்லாம் தப்பு இல்லாமா, தாராளமா தேய்ச்சிக்கலாம், அதெல்லாம் நோம்பை வந்து முறிக்காது. பொதுவா தைலம் வந்து முடியாம தான் தேய்ப்பாங்க, சும்மா தேய்க்க மாட்டாங்கல்ல. முடியாது பாய். மூக்கு வழியா மோந்து பார்த்தால் முடியாது. சரியா? அல்லாஹ் தனது 2 கைகளால் ஆதமை படைத்தான் என்று வசனம், அல்லாஹ் தனது அரிசின் மீது அமர்ந்தான் என்ற வசனத்தை கொண்டு சிலர் அல்லாஹ்வுக்கு உருவம் வடிவம் இருக்கிறது என்கிறார்கள். இது பற்றி நீங்க வந்து பயானுக்கெல்லாம் வரலாம் போல் தெரியுது. நான் என் பயான்ல மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ்
அந்த 20 நாட்கள்ல இரையச்சம் உடையவர்கள் யார், அவங்களுடைய பண்புகள் என்ன, அவங்களுடைய தகுதிகள் என்ன, யார் யார் சொர்க்கத்துக்கு போவா, அந்த ஒரு லிஸ்ட்டை நான் எடுத்து குர்ஆன்ல வந்து முத்தகீன் முத்தகூன் அப்படி எல்லாம் சொல்ற பத்தியலா, அதை நான் படிச்சு 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 தேடி தேடி அதை தேடி ஹதீஸை தேடி வரலாறை தேடி அப்படி சொல்லிருக்கிறேன். நீங்க வரலா போல் தெரியுது. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுக்கு நீங்களே சொல்றீங்கல்ல, அல்லாஹ் தன்னுடைய 2 கைகளால் ஆதமை படைத்ததா அல்லாஹ் சொல்றான்ல. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு கை இருக்குது, அல்லாஹ் கால் இருக்குன்னு ஹதீஸ்ல இருக்குது, அல்லாஹ்வுக்கு கண் இருக்குன்னு இருக்குது. புரியுச்சா? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அரசியல் இருக்கிறான். அல்லாஹ் எங்க இருக்கிறான்? அரிசியில் இருக்கிறான். சூரா தாகாவுடைய 5வது ஆயத்து, 20வது சூராவுல 5வது ஆயத்து. நமக்கு மார்க்கம் தெரியாதனால நமக்கு மார்க்கமே பாட்டு தான் மார்க்கம். உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர். புரிஞ்சா? அந்த உருவம் நம்ம யாரோ ஒருத்தர் பாட்டு படிச்சுக்கிறனால அப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் இல்ல அப்படி நினைச்சு இருக்கிறோம். கிடையாது. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு அல்லாஹ்வே சொல்றானே. நீங்க குர்ஆன்ல நேத்து இந்த ஆயத்தை ஓதினாரு, உஜூஹு யௌமைதின் நாதிரத்துன் இலா ரப்பிஹா நாதிரா. எப்போ ஓதினாரு? நேத்து ஓதினாரா இல்லையா? எந்த சூரா? மாஷா அல்லாஹ் தபாரக். யார் சொன்னது? யார்ட்ட சொன்னது? மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சூரா கியாமா 75வது சூரா. 75வது சூராவுல 23 24 நாளைக்கு மறுமையில சொர்க்கத்துல சில முகங்கள் செழுமையாக சந்தோஷமாக இருக்கும். ஏன் என்று சொன்னால் இலா ரப்பிஹா நாதிரா, தன்னுடைய ரப்பை பார்ப்பார்கள். இதெல்லாம் எடுத்துங்க, எல்லாம் கிளிக் போட்டுருங்க. தன்னுடைய ரப்பை பார்ப்பார்கள் அப்படின்னு இருக்குது. ரப்ப வந்து ரப்ப வருமா, அல்லாஹ் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. சொர்க்கவாசியுடைய சந்தோஷத்தில் உச்சகட்ட சந்தோஷம் என்ன சொன்னா அல்லாஹ்வை பார்க்கறாங்கல்ல, அதான் இருக்கும். ஹதீஸ் இருக்குது. அதனால அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குது, அல்லாஹ்வை பார்ப்பாங்க இருக்குது. ஆனால் ஆனால் அந்த உருவம் எப்படி இருக்கும்? புரியுச்சா? கையின் அல்லாஹ் சொல்றானே, கை எப்படி இருக்கு? இந்த கற்பனையே பண்ணக்கூடாது. அந்த கற்பனை பண்ணக்கூடிய அறிவோ அந்த தகுதியோ நாம் யாருக்கும் இல்லை. எதை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை சிந்தித்து பார்க்க வேண்டுமே தவிர வானத்தை சிந்திச்சு பாருங்க, பூமியை சிந்திச்சு பாருங்க, அது மட்டும் இல்ல வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உங்க கண்ணு எப்படி படைக்கப்பட்டது யோசிச்சு பாருங்க, காதை யோசிச்சு பாருங்க, ஹார்ட்டை யோசிச்சு பாருங்க. கிட்னி சின்னோட கிட்னியா இருக்குது, அதை போயிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு போத்தா போயிடுறாங்க. அந்த சின்ன கிட்னி பண்ற வேலை நான் பாத்துக்கிறேன். சவுதி அரேபியாவில் அல்கோபர்ல முஸ்தஷ்ஃபா மலிக் ஃபஹத் அப்படின்னு பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ், பெரிய ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. ஒரு கிட்னி உடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பாத்தியாலாக்க இந்த பள்ளிவாசல மாதிரி ரூம் இருக்கும், அவ்வளோ மிஷின் இருக்கும். அந்த மிஷினை வச்சு இவ்வளோ வேலையை இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் அப்படி போய் இவ்வளோ வேலை இது பண்ணுது, இந்த கிட்னி பண்ணுது அப்படிங்குவாங்க. இவ்வளோ பெரிய மிஷின் வாங்கி வச்சு இவ்வளோ இது நம்ம பார்த்தா சின்னோன்னு இப்படி இருக்கும். இந்த என்ன இருக்குது, இந்த காளான் இருக்குமா இல்லையா, அது அப்படிதான் இருக்கு. அப்படி உட்காந்து அப்படி வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போ உங்களை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா சொல்றாங்க தவிர அல்லாஹ்வுடைய கை எப்படி இருக்கு, கால் எப்படி இருக்குது அதையெல்லாம் சிந்திக்க கூடாது. சிந்திக்கக்கூடிய அறிவு நமக்கு அல்லாஹ் தரல. அல்லாஹ் சொன்னானா ஏத்துட்டு போயிடணும். இதே மாதிரி இமாம் மாலிக் கிட்ட கேட்டாங்கல்ல, அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குன்னு சொன்னாங்க, அது இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டா நம்பிட்டு போயிடணும். அதை பத்தி கேள்வி கேட்காத, கேட்கறதே பிதாத்து அப்படின்னு இமாம் மாலிக் சொன்னாங்க அப்படின்னு வரலாறு இருக்கு. வேற ஆண்கள் கேளுங்க தான், 2 உங்களுக்கு பாய் நீ கேட்டிருக்க. மாஷா அல்லாஹ், சூப்பர் கேள்வி. பாய் கேட்கறாங்க, வித்ர் தொழுகை 3 சூரா 3 ரக்காத் ஓதியலாக்க, அது குறிப்பிட்ட 3 சூரா இருக்குது. வித்ர் தொழுகை 5 ரக்காத்துக்கு ஹதீஸ் இருக்குல்ல, இருக்கா இல்லையாத்தா? இருக்கா இல்லையா? 5க்கு 7க்கு ஹதீஸ் இருக்கா இல்லையா? 9க்கு இருக்கா இல்லையா? 11 வரை ஹதீஸ் இருக்கு. வித்ர் தொழுகை குறைஞ்சது 1 ரக்காத்து, கூடியது 11 ரக்காத்து. சரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுல 3 ரக்காத்துக்கு சூராவை சொன்னாங்க. எது சபிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, குல் யா அய்யுஹல் காஃபிரூன், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த 3க்கும் சூராவை சொன்னாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அதை தாண்டி நீங்கள் தொழுவதாக இருந்தால் சூராவை சொல்லல, அது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம். புரியுச்சா?
ஏன் நமக்கு அது பல பேருக்கு தெரியலன்னு சொன்னா, பல பேர் வந்து நம்மள 5 ரக்காத் வித்து தொழுதும் கை தூங்க பார்க்கறேன். நான் என் லைஃப்ல 5 ரக்காத் தொழுதும் வித்துரு இருக்காது. 5 இல்லைண்டா 7, 9, 11க்கு கேட்கவே தேவையில்லை. புரியுச்சா? 3 ரக்காத் நம்மள தொழுகிறோம். 1 ரக்காத் தொழுதும் கை தூங்க. எப்படி பத்தியலா? இந்த கம்மிக்கு மட்டும் எப்பா இந்த ஹதீஸை மிஸ்யூஸ் பண்றது, கம்மிக்கு மட்டும் கை. புரியுச்சா? இந்த 1 ரக்காத் ஆயிஷா நாயி சொல்றாங்க, பிரயாணத்தில் 1 ரக்காத் தொழுதாங்க. அந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு ஒரு ஜம்முன்னு மாப்பிள மாதிரி ஏசி பள்ளியில உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஏசி பள்ளியாஸ்ல உட்கார்ந்து என்ன செய்றாரு? 1 ரக்காத் தொழுகிறாரு. சரி, 3 ரக்காத் தொழுவுங்க. 3 ரக்காத் தான் தொழுவானே. ஏதோ முடியல, கஷ்டமா இருக்கு, நோயாளி, ஆஸ்பத்திரியில போய் நவுதுபில்லா மின்ஹா போய் படுத்து கிடக்குறோம்னு சொன்னா என்ன செய்யுங்க? 1 ரக்காத்தாவது தொழுதுக்கங்க. ஓகே ஓகே, நீங்க கேளுங்க பாய். பாய் என்ன கேட்கறான்னு சொன்னா, ஃபர்லுனா என்ன, வாஜிப்னா என்ன? ஃபர்ல் என்றால் ஃபர்ல், வாஜிப் என்றால் வாஜிப். சரியா? அதாவது நல்ல கேள்வி, மாஷா அல்லாஹ், சூப்பர் கேள்வி. நம்ம ஃபர்ல், வாஜிபு, சுன்னத்து நிறைய எல்லாம் நம்ம படிச்சுக்கிறோம். ஃபர்ல் என்று சொன்னால் கட்டாய கடமை. ஃபர்ல் என்றால் கட்டாய கடமை. அந்த கடமையை நீங்கள் செய்ய விட்டுவிட்டால் அந்த இபாதத்து கூடவே கூடாது. நான் பளிச்சுன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஹாரூன் பையனுக்கே புரியணும். சரியா? இப்படி புரிகிற மாதிரி சொல்லுவதா இருந்தா, ஹஜ்ஜு பண்றோம் பத்தியலா, நம்ம உள்ள ஹஜ்ஜுக்கு போறோம் பத்தியலா, இந்த ஹஜ்ஜில 4 தான் ஃபர்ல். ஹஜ்ஜில ஃபர்ல் எத்தனை? 4. என்னென்ன ஃபர்ல்? நியத்து வச்சு இஹ்ராம் கட்டுவது ஃபர்ல். எல்லாம் கேட்பேன், முக்கியமான கேள்வி. நியத்து வச்சு இஹ்ராம் கட்டுறது ஃபர்ல். 2வது ஃபர்ல் என்ன? அரஃபாவுக்கு போறது. 2வது ஃபர்ல் என்ன? அரஃபாவுக்கு போறது ஃபர்ல். ஒரு ஹாஜி அரஃபாவுக்கு போல்னு வைங்களேன், அவர் ஹஜ் செல்லாது. சரியா? நிறைவேறாதுங்கிறத செல்லாதுன்னு ஸ்ட்ராங் வார்த்தை. சரியா? செல்லாது. அப்புறம் 3வது ஃபர்ல் என்னன்னு சொன்னா, தவாஃபுல் இஃபாதான்னு ஒரு தவாஃப் இருக்கு, தவாஃப் ஜியாரா. ஒரே பேர் தான். இந்த துல் ஹஜ் 10ல தவாஃப் செய்யறாங்க பத்தியல, தவாஃப் ஜியாரா, அது ஃபர்ல். அதை விட்டாலும் செல்லாது. அப்புறம் தவாஃபுக்கு பிறகு சஃபா மர்வா சை பண்றாங்க பத்தியல, அது என்ன? ஃபர்ல். அப்ப நியத்து வச்சு இஹ்ராம் கட்டுறது, அப்புறம் என்ன? அரஃபாவுக்கு போறது, அப்புறம் தவாஃப் ஜியாரா பண்றது, அப்புறம் என்ன? அதை தொடர்ந்து சஃபா மர்வா சை பண்ணுவது. இந்த 4ம் ஃபர்ல். இந்த 4ல் ஏதேனும் ஒன்றை விட்டுவிட்டால் அவருடைய ஹஜ் என்ன செய்யாது? செல்லாது. ஏன்? அவர் கட்டாய கடமையை விட்டுவிட்டார். கடமையில் ஒன்றை விட்டாலே மொத்தமா சேராது. இது ஃபர்லை விட்டார், இது ஃபர்ல். வாஜிபு என்று சொன்னால் கண்டிப்பா செய்யணும், கண்டிப்பா செய்யணும். ஆனால் அதை விட்டு விட்டாலும் அந்த இபாதத்து செல்லும். தலையாட்டக்கூடாது, சொல்லி முடிக்கல. சரியா? அதை விட்டுட்டாலும் அந்த கடமை செல்லும். ஆனால் பரிகாரம் தேட வேண்டும். பரிகாரம் செய்தால்தான் அந்த கடமை செல்லும். நீங்கள் பரிகாரம் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த கடமை செல்லாது. உதாரணமாக ஹஜ்ஜே வச்சுக்கிறோமே, மினாவுக்கு போறோம் பத்தியலா, அது வாஜிபு. முஸ்தலிஃபாவுக்கு போறோம் பத்தியலா, அது என்ன? வாஜிபு. ஜம்ராவுல கல் எறிகிறோம் பத்தியலா, அது என்ன? வாஜிபு. கேளுங்கத்தா, ஒரு ஹாஜி மினாவுக்கு போக முடியல, கல் எறிய முடியல அப்படின்னு சொன்னா அந்த ஹஜ்ஜி செல்லும். ஆனால் ஒரு வாஜிபை விட்டால் குற்ற பரிகாரமாக ஒரு தம்முண்டா என்ன? தம்முண்டா தம்மு. தம்முண்டா ஒரு ஆடு. தம்முண்டா என்ன? ஒரு ஆடு. ஒரு வாஜிபை விட்டு விட்டால் ஒரு ஆட்டை நீங்க குர்பானை கொடுக்கணும். 2வது வாஜிபை விட்டாரா, 2வது ஆட்டை குர்பானை கொடுக்கணும். ஃபைன், இது ஃபைன் மாதிரி. அப்ப வாஜிபை விட்டு விட்டால் ஃபைன் கட்டினா அந்த இபாதத்து செல்லும். ஃபர்லை விட்டு விட்டால் 1000 ஃபைன் பண்ணாலும் இபாதத்து செல்லாது. இது ஃபர்ல். ஏதோ ஓரளவுக்கு புரியுதா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சாலே ஓகே தான், ஹலாஸ்.
பெருநாள் தொழுகை என்ன வாஜிபா அப்படின்னு இல்லையா? ஆமா, பெருநாள் தொழுகை வாஜிபுங்கிறத விட அது ஃபர்ல். பெருநாள் தொழுகைலாம் ஃபர்ல். வித்ரு வாஜிப். வித்ரு வாஜிப் யார் சொன்னது? வித்ரு வந்து வாஜிப். சரியா? தேவையில்லை. வித்ருக்கு அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறது பரிகாரம். மன்னிப்பு கேட்கறது பரிகாரம். ஹைர். பெண்கள் கேள்விக்கு வந்துடுறேன். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? பெரிய வித்தியாசம் இருக்குதே. யூதர்கள்ங்கிறவங்க வந்து மூசா நபியை தான் நம்புவாங்க. அந்த எல்லா நபிக்கிட்ட வருவாங்க. இது வரை தான் நம்புவாங்க, மூசா நபியை நம்புவாங்க. அதுக்கு பின்னால் உள்ளவங்க நம்ப மாட்டாங்க. குறிப்பாக ஈசா நபியையோ முகமது நபியவோ நம்பவே மாட்டாங்க. சரியா? எந்த அளவுக்கு சொல்லுவாங்கன்னு சொன்னா, நம்மெல்லாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மதிக்கிறோமா இல்லையா? எல்லா அற்புதங்களையும் நம்புறோமா இல்லையா? ஆனால் கிறிஸ்தவர் யூதர்கள் சொல்லுவாங்க மரியம் வந்து விபச்சாரி. அவங்களே சொல்லுவாங்க மரியம் வந்து விபச்சாரி, ஈசா விபச்சாரத்திற்கு பிறந்தவர், அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கடும் போக்கு பண்ணுவாங்க. அதனால தான் யூதர்கள் வந்து ஈசா நபி என்ன பண்ண வந்தாங்க? கொலை பண்ண வந்தாங்க. எல்லாம் சொல்லுவாங்கல்ல, வமா கதலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். அவங்க கொலை பண்ண வந்தாங்க, ஆனா என்ன செய்யல? கொலை செய்யவில்லை, சிலுவையில் ஏற்றப்படவும் இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். கொலையும் செய்யல, சிலுவையில் ஏற்றவும் இல்லை. அவர் பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி, நான் அவரை என் அளவில் உயர்த்தி விட்டேன், அவரை மாதிரி இன்னொரு ஆளை உருவாக்கி விட்டேன். அவர் தான் என்ன பண்ணாங்க? கொலை செஞ்சாங்க அப்படின்னு சூரா நிசா என்று சொல்லக்கூடிய 4வது அத்தியாயத்தின் 156, 157, 158 நான் ஈசாவை என்ன செய்து விட்டேன்? உயர்த்தி விட்டேன். ஒரு காலம் வரும் அவர் என்ன செய்வேன்? பூமிக்கு இறக்குவேன். அப்படி இறக்கி அவங்க தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஃபைட் பண்ணுவாங்க. யாரோடு போர் செய்வாங்க? தஜ்ஜாலோடு போர் செஞ்சு தஜ்ஜாலை கொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்குது. அப்ப வந்து யூதர்கள் வந்து மூசா நபியோடு நின்றுக்கிறவாங்களே தவிர ஈசா நபியை கூட நம்ப மாட்டாங்க. நம்பலங்கிறத விட கடுமையான வார்த்தையை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க? நம்பவே மாட்டாங்க. இது யூதர்கள். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை ஈசா நபி வரை நம்புவாங்க. ஈசா நபி வரை கிறிஸ்தவர்கள் செய்வாங்க, நம்புவாங்க. யார் நம்ப மாட்டாங்க? ரசூல்லா. ஏன்னா ஈசா நபிக்கு ரசூல்லாவுக்கு வேற இடையில நபியே கிடையாது. ஈசா நபிக்கு ரசூல்லாவுக்கு 600 வருஷம் முன்ன பின்ன. எத்தனை வருஷம்? 600 வருஷம். இந்த 600 வருஷத்துல எந்த நபி வந்தது இல்ல. ஈசா நபிக்கு நேர் பிறகு வந்து ரசூல்லா தான் வந்தாங்க. அப்படித்தான் இருக்குது, ஹதீஸ் இருக்குது. சரியா? அப்ப ஈசா வரை நம்புவாங்களே தவிர ரசூல்லா என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், கிறிஸ்தவர்களுக்கு வந்து ரசூல்லாவை நபின்னு தெரியும், அவங்க வேதத்துல வந்து இருக்குது. யாரிஃபூனஹும் கமா யாரிஃபூன அபனாஹும். ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை அறிவது போன்று கிறிஸ்தவர்கள் நபிகள் நாயகத்தை நபி என்று அறிவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் மறுக்கிறாங்கன்னு சொன்னா பொறாமை தான் காரணம். ஏன் மறுக்கிறாங்க? பொறாமை காரணம். என்ன பொறாமை என்று சொன்னால், நீங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி நபிமார்கள் வந்தாங்கல்ல, இவங்க எல்லாரையும் பாத்தியலாக்க இப்ராஹிம் நபியுடைய வாரிசா இருப்பாங்க. எல்லாரும் யாருடைய வாரிசு? இப்ராஹிம் நபியுடைய. என்னதா? ஃபஸ்பிர் அல்லாஹ் யஹ்தீக். சரியா? எல்லாருமே இப்ராஹிம் நபியுடைய வாரிஸ். அந்த இப்ராஹிம் நபியுடைய வாரிசுல அப்படியே நீ பாத்தியலாக்க அப்படி போய் இப்ராஹிம் நபிக்கு முன்னால அவங்களுடைய மகன், மூத்த மகன் இருந்தார்ல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக்கு உடைய பிள்ளைங்களா இருப்பாங்க. அப்புறம் இப்ராஹிம் நபிக்கு போவாங்க. புரியுதாத்தா? இந்த இஸ்ஹாக்கு வழியாக வந்தவர்கள். உதாரணமா இஸ்ஹாக்கு, அவங்க பையன் யாரு? யாக்கூப். பையன் யாரு? யூசுப். இப்படிதான் வருவாங்க. எல்லா நபியும் போய் டச் ஆகுறது எங்க போய் டச் ஆவாங்க? இஸ்ஹாக், அப்புறம் இப்ராஹிம். இப்படிதான் வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இப்ராஹிம் நபியுடைய வாரிசு தான். ஆனால் எங்க டச் ஆக மாட்டாங்க? இஸ்ஹாக்குக்கு டச் ஆக மாட்டாங்க. எங்க போயிருவாங்க? இஸ்மாயிலுக்கு டச் ஆகி அப்படியே இப்ராஹிம் நபி போயிருவாங்க. இவங்களுக்கு பொறாமை என்னன்னு சொன்னா, நாங்கெல்லாம் இஸ்ஹாக்குடைய வாரிஸ், இவர் யாரு? இஸ்மாயிலுடைய வாரிஸ். அந்த பொறாமையில ஏத்துக்கறல அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஓகே, வேற
ஆண்களை கேளுங்க, கேளுங்க தம்பி. கேள்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். குர்ஆன் சூரா 3 வாட்டி ஓதுனோம்னா குர்ஆன் ஓதி முடிச்ச மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? மாஷா அல்லாஹ், கேள்வி புரிஞ்சிருப்பீங்க. சரியா? ஹதீஸ் இருக்குது, குல் ஹுவல்லாஹ் சூரா வந்து குர்ஆனின் 1/3 சமம். குர்ஆனில் 1/3 சமம், அதாவது 10 ஜுஸுவுக்கு சமம் அப்படின்னு ஹதீஸ் புகாரிலேயே இந்த ஹதீஸ் வருது. புரியுச்சா? இந்த ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு சொன்னா, குர்ஆனுடைய எந்த ஆயத்தை எடுத்து பார்த்தாலே நீங்க 1/3 அந்த ஆயத்தை சொல்லும். ஒன்று வந்து இஸ்லாமிய அகீதா, அடிப்படை கொள்கை. அகீதானா என்ன? கொள்கை. அல்லாஹ்வை பற்றி, ரசூலுல்லாஹ்வை பற்றி, மறுமை நாளை பற்றி, இந்த ஈமான் சம்பந்தப்பட்ட அல்லாஹ், ரசூலு, மறுமை, இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கு பத்தியலா, இதை சொல்லும் ஒன்றும். அல்லது சில ஆயத்துகள் சட்டதிட்டங்களை சொல்லும். இப்படி செய்யுங்க, இப்படி செய்யாதீங்க, இது ஹராமு, இது ஹலாலு அப்படின்னு சட்டதிட்டங்களை சொல்லும். 2. அல்லது பல ஆயத்துகள் வரலாற்று செய்திகளை சொல்லும். ஈசா நபி வரலாறு, மூசா நபி வரலாறு, இப்ராஹிம் நபி வரலாறு, என்ன இருக்கேன் வரலாறா பேசும். எந்த குர்ஆன் ஆயத்தை படிச்சு பார்த்தீங்களாக்க, ஒன்று அகீதா. அகீதானா என்ன? அடிப்படை கொள்கை, அல்லது சட்டதிட்டங்கள், அல்லது வரலாறு. குர்ஆன்ல உள்ள எந்த ஆயத்தை நீங்க படிச்சு பார்த்தாலும் இந்த 3ல் ஒன்றை தான் சொல்லும். புரியுச்சா? அப்ப 10 ஜுஸுவுக்கு நிகராக அல்லாஹ் அகீதாவை பேசுகிறான். 10 ஜுஸுவுக்கு நிகராக அல்லாஹ் மசாயில சட்டதிட்டங்கள் பேசுகிறான். 10 ஜுஸுவுக்கு நிகராக அல்லாஹ் வரலாறை பேசுகிறான். குல் ஹுவல்லாஹ் சூரா வந்து அகீதாவுடைய ரத்தின சுருக்கம். குல் ஹுவல்லாஹ், நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையற்றவன், லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை, வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் எதுவுமே இல்லை. இது இஸ்லாமிய முக்கியமான இஸ்லாமிய கடவுள் கொள்கையின் ரத்தின சுருக்கம். இது அகீதா. இது அல்லாஹ் சுருக்கமா சொல்றனால இது குர்ஆனில் 1/3 சமம் இப்படின்னு இருக்குது. அப்ப அகீதாவை படிச்சு அமல் செய்யணுமே தவிர இந்த சூறாவை வச்சு, இந்த சூறாவை அகீதாவை படிச்சு அமல் செய்யாம ஷிர்க் பண்ணிக்கிட்டு இந்த ஃபாத்திஹா ஓரார் பத்தியெல்லாம் அல் ஃபாத்திஹா அப்படிவாங்க. அல் ஃபாத்திஹான்னு போட்டு அல்ஹம்து சூரா ஓதி போட்டு குலுவுல்லா சூரா என்ன செய்வாரு? 3 தடவை. பாக்கி சூரா ஒரு தடவை ஓதுவாரு. அஜரத்து குலுவுல்லா சூரா மட்டும் 3 டைம். அப்ப என்ன அர்த்தமா? 30 ஓதிட்டேன். இந்த என்ன சொல்றது, குறுக்கு வழியை கையாளுறது நம்ம ஊர் மக்களுக்கு நிகர் நம்ம ஊர் மக்கள் தான். புரியுச்சா? இதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லல, அகீதாவை படிச்சு அமல் செய்ப்பான்னு சொல்றாங்க. ஓகே. சூரா ஃபாத்திஹாவை அல்ஹம்து சூராவை ஓதாதவருக்கு தொழுகையே இல்லை என்று ஹதீஸ் உண்டு. இமாம் பின் தொடர்ந்து தொழுபவர்கள் அல்ஹம்து சூராவை எப்போது ஓத வேண்டும்? தொழுகையில வந்து அல்ஹம்து சூரா கண்டிப்பா ஓதணும். யாரு தொழுகையில அல்ஹம்து சூரா ஓதலையோ அவருடைய தொழுகை செல்லாது. லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், புகாரியுடைய ரிவாயத். யாரு தொழுகையில் அல்ஹம்து சூராவை ஓதவில்லையோ அவருடைய தொழுகை செல்லாது. தெளிவா ஹதீஸ் இருக்கு. அப்ப நீங்க இமாம் சத்தமா ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, மெதுவாக ஓதக்கூடிய தொழுகையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா என்ன செய்யணும்? தொழுகையில அல்ஹம்து சூராவை ஓதணும். இமாம் மெதுவா ஓதக்கூடிய தொழுகை லுஹர், அசர், அதுல என்ன செய்யணும் சொன்னா, முதல் ரக்காத்தில் அல்ஹம்து சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும். 2ஆம் ரக்காத்தில் அல்ஹம்து சூரா, அப்புறம் என்ன செய்யணும்? துணை சூரா. 3ஆம் 4ஆம் ரக்காத்துல அல்ஹம்து சூரா மட்டும் ஓதுனா போதும். அதே மாதிரி தான் அசருக்கும். மகரிபுக்கு சத்தமா ஓதாரு பத்தியலா, சத்தமா ஓதக்கூடிய தொழுகையில அல்ஹம்து சூரா மட்டும் கண்டிப்பா ஓதணும். அல்ஹம்து சூரா கண்டிப்பா ஓதணும். துணை சூரா என்ன செய்யக்கூடாது? ஓதக்கூடாது. புரியுதா? அப்ப சத்தம் இல்லாமல் ஓதக்கூடிய ரக்காத்துகள் 1-2 ரக்காத்து, முதல் ரக்காத் 2ஆம் ரக்காத்துகள்ல அல்ஹம்து துணை சூரா ஓதணும். சத்தமா ஓதக்கூடிய ரக்காத்துகள்ல அல்ஹம்து சூரா மட்டும் ஓதணும். இப்படின்னு இருக்குது. அதனால தான் நீங்க பார்த்த சில இடங்கள்ல கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன் மக்கள் சொல்லிட்டாங்களா, அடுத்த சூரா ஓதாம ஹஜ்ரத் கொஞ்சம் டைம் கொடுப்பாரு. பாத்துக்கிறீங்களா? கேரளா பள்ளியில மட்டுமா? அந்த ஷாஃபி மஹல்லான்னு சொல்றாங்க பத்தியலா,
ஷாஃபி மஹல்லாக்கல்ல ஒரு டைம் கொடுப்பாங்க. இந்த டைம் ஏன் தெரியுமா தர்றாங்க? ஹஸரத்தா எந்த சூறாவெல்லாம் யோசிக்கிறாரு. ஏன் டைம் தர்றாங்க? பின்னால் நிற்கக்கூடிய மக்கள் அல்ஹம்து சூரா ஓரத்துக்காக தான் டைம் தர்றாங்க. புரிஞ்சா? நம்ம அல்ஹம்து சூரா ஓதணும். ஹஸரத் டைம் தர்றாரோ தரலையோ நம்ம என்ன செய்யணும்? அல்ஹம்து சூரா கண்டிப்பா ஓதி ஆக வேண்டும். அதனால் நல்ல கேள்வி. இமாம் ஓதும் போது அதாவது ரெண்டு இருக்குச்சு. ஒன்னு இமாம் ஓதக்கூடிய குர்ஆனை கேளுங்கள் அப்படின்னு இருக்குது. ரெண்டாவது அல்ஹம்து சூராவை ஓதுங்கள் அப்படின்னு இருக்குது. உங்க இமாமு ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதி ஓதி நின்றா நீங்க ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மூச்சு விட்டாரு, நீங்க மெதுவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுங்க. அர் ரஹ்மானிர் ரஹீம் நீங்க மெதுவா ஓதுங்க. மாலிகி யௌமித்தீன் மூச்சு விட்டாரு செய்யுங்க, நீங்க மெதுவா ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் வல்லாலீன் இப்படி ஓதுவீங்க. நம்ம ஹஸரத் இந்த ஸ்டைலா இருக்கிறாங்க. அப்ப இப்படி ஓதும் போது உங்களால ஓதவே முடியாத. எங்கதான் ஓதுவாரு? ஆமீன். இன்னும் சொல்ல போனா ஒரு பள்ளிவாசல் சொல்ல மாட்டேன், நம்ம திருச்சியில தான் அந்த பள்ளிவாசல் இருக்குது. சரியா? இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்கள்? ஆமீன் சொல்லுங்கள். ஹதீஸ் சொல்றது. அப்படி சொல்லும் போது மலக்குகளும் ஆமீன் என்று சொல்வார்கள். மக்கள் சொல்லக்கூடிய ஆமீனும் மலக்கு சொல்லக்கூடிய ஆமீனும் ஒத்து போனால் மக்கள் செஞ்ச முன் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். ஹதீஸ் இருக்கா? அந்த நான் பள்ளிவாசல் சொல்ல விரும்பல, பெரிய பள்ளிவாசல் இருக்கும். ஓகே 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 خلاص. இப்ப ஏதா அப்படி பண்ணும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இமாமும் ஆமீன் சொல்ல வேண்டும். மக்கள் மட்டும் இல்ல, யார் ஆமீன் சொல்லணும்? இமாமும் ஆமீன் சொல்லணும், மக்களும் ஆமீன் சொல்லணும், மலக்குகளும் ஆமீன் சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கு. அப்ப ஆமீன் சொல்லணும்னு சொன்னா நீங்க கேப்பு விட்டுட்டு ஆமீன் சொல்லி புட்டு அப்புறம் அடுத்த சூறாவுடைய பிஸ்மில்லாவை மெதுவா ஓதி புட்டு. ஏன்னா ஒவ்வொரு சூறாவுடைய முதல் ஆயத்து எது? பிஸ்மில்லா தான் முதல் ஆயத்து. பிஸ்மில்லாவை மெதுவா ஓதி புட்டு சூறாவை நீங்க ஆரம்பிக்கணும். இதானே சட்டம். சரியா? கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் குல் ஹுவல்லாஹு அஹத். இது சரியா? இது அல்லாஹ்வுக்கு பயந்து சரியில்லை. ஆமீனையும் வந்து நம்ம வந்து ஆமீன் இவங்க வந்து போறது சரி. அதாவது வர 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 ஒரு நிமிஷம் வர சார். இப்ப இப்ப ஆமீன் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. சஹாபாக்களும் ஆமீன் சத்தமிட்டு சொன்னார்கள் ஹதீஸ் வருது. இந்த நபி சொல்லக்கூடிய ஆமீனும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய ஆமீனும் வெளியே பள்ளிவாசலுக்கு வெளியே கேட்கும் ஹதீஸ் வருது. புகாரிலே ஹதீஸ் வருது. பள்ளிவாசலுக்கு வெளியே கேட்கும் அளவுக்கு சத்தமிட்டு சொல்லுவார்கள் அப்படின்னு இருக்குது. அப்ப சத்தமிட்டு ஆமீன் சொல்லணுமா இல்லையா? சொல்லணும்ல. எவ்வளவு நீட்டு நாங்க ஆமீன் ஆமீன் அது இல்லை. நீங்களும் என்ன செய்ய எல்லாமே ஒரே மாதிரி சொல்லணும். ஆமீன் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லக்கூடிய இந்த ஆமீனோடு தான் மலக்கு சொல்லக்கூடிய ஆமீனும் சேரும். அப்பதான் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். எல்லாம் ஒரே மாதிரி சேர்ந்து ஒன்னு ரொம்ப நீட்டு சொன்னார், எல்லாம் சேர்ந்து நீட்டு சொல்லுங்க. இல்ல நீட்டாமையா ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா என்ன செய்யணும்? கண்டிப்பா சத்தமா சொல்லணும். சொல்றதுக்கு இடம் விடாம வளமை அது அடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு தானே. அதனால ஓதணுமா? ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். வேற ஆண்கள் அந்த கடைசிக்கு அப்புறம் நீங்க இன்ஷா அல்லாஹ். நிக்காஹ் உங்க நிக்காஹ் வச்சு எல்லாம் முடிவுறீங்களோ? சரி ஓகே. தம்பி கேட்கறாப்புல நிக்காஹ் வந்து பள்ளிவாசல வச்சுக்கலாமா, அப்படி வச்சா நான் முஸ்லிம்கள் பள்ளிக்கு வரலாமா அப்படி கேட்கறாங்க. ஏத்தா தாராளமா பள்ளி வச்சுக்கலாம் தா, நான் முஸ்லிம்களும் தாராளமா வரலாம். எப்ப வலிமா தரீங்க இன்ஷா அல்லாஹ்? உங்க அத்தா கிட்ட இருப்பான்னு நினைக்கிறேன்.
இருக்கிறார்ல யாரு? அது அவர்தான். புரிஞ்சா? நான் தப்பே இல்லையா? நான் முஸ்லிம் பள்ளிக்கு வரக்கூடாதா? வரல. ரசூலுல்லாஹ் எல்லாம் வந்தாங்கன்னு இருக்குதே. இந்த சுமாமாங்கிற ஒருத்தர் யமாமா நாட்டுடைய மன்னர், அவர் நான் முஸ்லிம். அவர் பள்ளிக்கு வந்தாரு. அவர் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல ஜெயில் தன்னைய கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. 3 நாள் பள்ளிவாசல் இருந்தாரு அப்படின்னு இருக்குது. நிறைய மக்கள் பள்ளியில வந்து தான் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாங்க. கேட்டு மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் எங்க வரும்போது காஃபிரா வருவாரு, பள்ளிக்கு உட்கார்ந்து பேசுவாரு, மார்க்க தெரிஞ்சுக்குவாரு, அவங்க கலிமா சொல்லிட்டு போனாங்க. எக்கச்சக்கமான ஹதீஸ் வருது. புரியுதா? ஒரு யூத சிறுவர், ஒரு நான் முஸ்லிம் யூத பையன் ரசூலுல்லாஹ் கூட பள்ளிவாசல்ல வந்து இருந்தாரு அப்படின்னு இருக்குது. அதனால அதெல்லாம் வந்து தாராளமா வரலாம் தான், தப்பே கிடையாது. நம்ம எல்லாம் அப்படி இருக்கணும். இஸ்லாம் சொல்ற மாதிரி மனித நேயத்தை இவர் எந்த மதமும் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு மனித நேயத்தை மார்க்கம் சொல்லுது. ஆனால் நம்ம எல்லாம் அதாவது மார்க்க விஷயத்துல நம்ம முஸ்லீம், அவங்க நான் முஸ்லீம் போனவே தவிர பாக்கி எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நடக்கணும். கூப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ். கொஞ்சம் நீங்க கொஞ்சம் லேட்டா தான் நீங்க இந்த மாசத்துல நம்ம பழைய தொழுகை கதாபிடி சொல்வது நடைமுறையில் இருக்கா? மாஷா அல்லாஹ், நல்ல கேள்வி, கவலையான கேள்வி. சகோதரர் கேட்கிறாரு, ரமலான்ல அந்த 70 மடங்குன்னு இல்ல, என்ன ஹதீஸ் வருதுன்னா நிறைய அல்லாஹ் தருவான். மற்ற மாசத்தில் பண்ணக்கூடிய இபாதத்தை விட ரமலானில் பண்ணலாம் பல மடங்கு, 70 மடங்கு, அதையும் ஜாஸ்தி அல்லாஹ் தருவான். சின்ன உதாரணம் பாய், நீங்க ரமலானில் பண்ணக்கூடிய சுன்னத்தான இபாதத்துக்கு ஃபர்லுக்குரிய கூலி அல்லாஹ் தருவான் பாய். ஹஜ்ஜிங்கிறது வந்து ஃபர்ல், உமராங்கிறது சுன்னத்து, அப்படிதானே? ரமலானில் நீங்கள் உம்ரா செய்தால் எந்த நன்மை அல்லாஹ் தருவான்? ஹஜ்ஜி கூலி. அந்த ஹஜ்ஜி எந்த ஹஜ்ஜி? ரசூலுல்லாஹ் கூட சேர்ந்து ஹஜ்ஜி பண்ணாங்கல்ல சஹாபாக்கள், அந்த நன்மை அல்லாஹ் தருவான். அப்படின்னு இருக்கு ரமலானுடைய இபாதத்துக்கு, உம்ராவுக்கு. சரியா? அதனால தான் ரமலான்ல நிறைய தொழுவாங்க, துவா செய்வாங்க, சதக்கா கொடுப்பாங்க, ஜகாத் கொடுப்பாங்க. அதெல்லாம் நன்மை கூடுதல் கிடைக்கிறதுக்காக இந்த வேலையை ரமலான்ல செய்யறாங்க. செய்யணும். ஃபஸ்பிர் அல்லாஹ் யஹ்திக். இப்ப நாங்க சின்ன வயசுல நிறைய தொழுகையை விட்டுட்டோமே, அதுக்காக என்ன பண்றது? நிறைய தொழுவலாமா அப்படின்னு. அது நிறைய தொழுவுறதுக்கு அதுக்கு மார்க்கத்துல இடம் இல்லை. அதுக்கு உட்ட தொழுகைக்கு என்ன இஸ்லாம் செய்ய சொல்லுன்னு சொன்னா, தௌபா செய்யுங்கள். தௌபானா என்ன? பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தல். இப்ப அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுப்புட்டு இனிமே மௌத்தா போறவரை என்ன செய்யக்கூடாது? தொழுகைய விடவே கூடாது. நீங்கள் தௌபா செய்து விட்டால், யார் தௌபா செய்து விட்டாரோ கமல்லா தம்பலஹு, அவர் பாவமே செய்யாதவரை போன்று ஆகிவிட்டார், அந்த அளவுக்கு அல்லாஹ் மன்னிச்சுட்டான் அப்படின்னு இருக்குது. தௌபா செஞ்சிருங்க. ஒன்னும் பொறுங்கத்தா. ஒன்னும் ரெண்டாவது வந்து முன்பின் சுன்னத்துகள் இருக்கு பத்தியலா, அதை கரெக்டா தொழுவுங்க. முன்பின் சுன்னத்துகள் ஏன் கரெக்டா தொழுவணும்னு சொன்னா, நம்ம தொழுகையில் இந்த ஹுஷூவோடு தொழுவுறோம் பத்தியலா, இந்த இறையச்சத்தோடு. ஆனாலும் நம்முடைய கவனம் சில சமயத்துல வெளியே போயிருமா போகாதா? நான் வந்து 100% இறையச்சத்தோடு தான் தொழுதேன், என் கவனம் வெளியே போகவே இல்லை அப்படின்னு சொல்றவங்க கை தூங்க பாக்குறேன். தக்பீர் கட்டவனே கடை ஞாபகம் வந்துடும், மோட்டர் ஆஃப் பண்ணலையே ஞாபகம் வந்துடும், அடுப்பு ஆஃப் பண்ணலையே. இந்த எமர்ஜென்சிலாம் எப்பதான் வரேன்? ஒரு புக்கில் கூட படித்தேன், காணா போன பொருளை நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னா என்ன செய்யுங்க? 2 ரக்காத் தொழுவுங்க, தொழுகையில ஞாபகம் வந்துடும், அப்படிங்குவாங்க. அந்த அளவுக்கு ஷைத்தான். அப்படி ஹதீஸ் வருது, ஒருத்தர் தக்பீர் கட்டி விட்டால் ஷைத்தான் உள்ள வருவானா. உதுக்குரு கதா வதுக்குரு கதா லிமாலம் எதுக்குரு மின் கபுல், இது நினைச்சு பாரு, அது நினைச்சு பாரு அப்படின்னு பல்வேறு எண்ணங்களை ஷைத்தான் போடுவான். தொழுகைக்கு முன்னால் வராத ஞாபகங்கள் எல்லாம் எங்கே வரேன்? தொழுகைக்குள்ள வரும் அப்படின்னு இருக்குது. அப்ப இறையச்சத்தோடு தொழுவணும். அந்த மைனஸ் வருது பத்தியலா, 100 மார்க் வாங்காம 70 மார்க் வாங்குறீல்ல, குறைஞ்சு போச்சு பத்தியலா. இந்த குறைஞ்சதை நிவர்த்தி பண்றதுக்கு தான் அல்லாஹ் முன்பின் சுன்னத்துகளை வச்சுக்கிறான். நீங்க 2 ரக்காத் முன் சுன்னத்து, 2 ரக்காத் பின் சுன்னத்து சொல்லிட்டீங்களாக்கு, இந்த மைனஸ் வச்சு பத்தியலா, மைனஸ் என்ன ஆகிறேன்? பிளஸ் ஆயிரும். இப்படி ஹதீஸ் வருது. ஒன்னு தௌபா செய்யுங்க, முன்பின் சுன்னத்தை கரெக்டா சொல்லுவாங்க. ஓகே, ஒரு 2வது கேள்வி கொஞ்சம் லேட்டா பாத்துக்கிறோம். பெண்கள் தங்கள் வீடுகளில் ஏத்திக்காக இருக்கலாமா?
நான் வந்து ஏமா ஒன்று செய்யுங்களேன், நம்ம தக்வா பள்ளிவாசல் வாட்ஸ்அப் குரூப் வச்சுக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் அதை போட்டால் சேரலாம் தானே? சேரலாம்ல? நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துட்டீங்களாக்க எங்களுடைய எல்லா பயானுமே உங்களுக்கு வரும் வாட்ஸ்அப்பில். நீங்கள் ஈஸியாக கேட்டுக்கலாம். உங்களுக்கு சேர முடியலன்னு சொன்னால் அப்துல்லாவை பிடிங்க. அப்துல்லாவை பிடிச்சி என்ன செய்யுங்க, நீங்கள் சேர்ந்துக்கிறங்க. யூடியூப்ல இருக்கு, உங்களை பிடிக்கிற வேண்டாமா? சரியா? இவரையும் பிடிங்க, யூடியூபையும் பிடிங்க. சரியா? நீங்க அதில் சேர்ந்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய பயான், நிறைய சட்டதிட்டங்கள் உங்களுக்கு ஆதாரபூர்வமா ஆயத்த நம்பரோடு ஹதீஸ் நம்பரோடு உங்களுக்கு பக்காவா இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அதனால நான் என்னுடைய ஜும்மா பயாலே சொன்னேன், ஏத்திகாஃப் வந்து பள்ளிவாசல்ல மட்டும்தான் இருக்கணும். குர்ஆன்ல சூரத்துல் பக்ரா என்று சொல்லக்கூடிய 5வது அத்தியாயத்தின் எந்த சூரா? 2வது சூராவுல 187வது ஆயத்துல வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜிதி, நீங்கள் ஏத்திகாஃப் எங்கே இருக்க வேண்டும்? பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிட்டான், ஆண்களுக்கு இதான் சட்டம், பெண்களுக்கு இதான் சட்டம், பள்ளிவாசல்ல மட்டும்தான் ஏத்திகாஃப் இருக்காங்க. வேற பெண்களுக்கு ஒரு வச்சிடாமா? உருவப்படம் போட்ட ஆடையை அணியலாமா? உருவத்தில் கண் இல்லாமல் இருந்தால் அணியலாமா? மார்க்கத்தில் வந்து உருவப்படம் கூடாது, தெரியும் உங்களுக்கு. அதே சமயத்தில் சில கம்பெனியை பார்த்தீங்களாக்க சின்னோன்னு அந்த மான் கொம்பு மாதிரி போட்டிருக்கும். அப்படித்தானே தான், நான் உங்களை சொல்லலை, பொதுவாக தான் சொல்கிறேன். சரியா? சில கம்பெனி சட்டையில் பார்த்தீங்களாக்க ஒன்று மானு கொம்பு மாதிரி போட்டிருக்கும், சில இடத்துல பார்த்தீங்களாக்க புலி மாதிரி போட்டிருக்கேன், இந்த மாதிரி சின்ன மாதிரி இருக்கேன். அது தப்பு கிடையாது. உருவம் பளிச்சு, இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தெரியுது பத்தியா, அது மாதிரிதான் போடக்கூடாதே தவிர இது என்ன பண்ண முடியும்? நான் ஒரு நல்ல கம்பெனி சட்டை வாங்கி போடுறேன், எனக்கு அல்ல அந்த ரிஸ்க்கு வழக்கத்தை கொடுத்துக்கிறான். நான் என்னுடைய இது அவங்க நானா எனக்கு இந்த மான் கொம்பு அடிங்க நானா சொன்னேன், அவ அடிச்சு வச்சுக்கிறான். எனக்கு அந்த கம்பெனி சட்டை பிடிக்குது, அது துணி பிடிக்குது, நான் வாங்கி போடுறேன், தப்பு கிடையாது. அதெல்லாம் சின்னோரு உருவமா இருக்கு, கரெக்டா கண்ணு காது மூக்கெல்லாம் தெரியாதனால பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதான் சின்னதா இருக்குல்ல அந்த கம்பெனி நீங்களா இந்த உருவத்தை பொறிக்கன்னு சொல்லக்கூடாது. அவனா சின்ன அளவுக்கு தெரியாத அளவுக்கு பொறிக்கணும், தப்பு கிடையாது. தப்பு இல்லை. நண்டு கீழே இப்ப வெள்ளலுங்கி இருக்குது, கீழே பூட்டுனா பூட்டு பரவாயில்ல, ஓகே. நண்டு போட்டிருக்கும், அதெல்லாம் தப்பு இல்லத்தா, அதெல்லாம் தப்பு இல்லை. உங்களுக்கு மனசு உறுத்துதா, பூட்டத்துக்கு மேல வச்சு நண்டத்துக்கு மேல இடுப்புல வச்சுக்கோங்க. சரியா? சிக்கல் இல்லாம போயிடுறேன். ஒருவேளை இடுப்புல இல்லாம கீழே, அதெல்லாம் தப்பு கிடையாது. வேற ஏதாச்சும் ஒரு ஆள் சரி, ஓகே தான். ரியா ஆமா, என்ன அர்த்தம் கேக்குறீங்களோ? மாஷா அல்லாஹ், சகோதரர் வந்து சூப்பரான கேள்வி கேட்கிறாப்புல. ஒரு புக்கில் படித்தேன், ரியா அப்படின்னு இருந்துச்சு, நீங்கள் ரியாவுக்கு பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இருந்துச்சு. ரியா என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரியா என்றால் முகஸ்துதி. ரியானா என்ன? முகஸ்துதி. நீங்க இஹ்லாஸ்ங்கிற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. பாய் நம்ம இஹ்லாஸா இருக்கணும், பாய் நம்ம இஹ்லாஸா அமல் செய்யணும் பாய், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இஹ்லாஸ் என்ன சொன்னா அல்லாஹ்வுக்காக நான் இந்த நோன்பு, இந்த ஜகாத்து, இந்த சதக்கா, இந்த ஹஜ்ஜி, இந்த எல்லாம் குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி யாருக்காக? லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் யாருக்காக உரியது? லில்லாஹி ரப்பில் ஆலமீனுக்காக. அதான் இஹ்லாஸ். அந்த இஹ்லாஸுக்கு எதிர்ப்பதம் என்ன என்று சொன்னால் ரியா. இஹ்லாஸுக்கு எதிர்ப்பதம் என்ன? ரியா, முகஸ்துதி. தொழுகிறோம் அல்லாஹ்வுக்காக இல்ல, மக்கள் பார்க்கணும், பாராட்டணும், புகழணும். ஹஜ்ஜுக்கு போறோம்
ஹஜ்ஜினா அல்லாவுக்கா இல்ல, நோட்டீஸ்ல ஹாஜி யாருன்னு போட்டுக்கிறணும். ஹாஜியார் வாங்க அப்படின்னு கூப்பிடணும். புரியுச்சா? அந்த மக்களுக்காக பண்றாங்க பத்தியலா, அதுக்கு பேர் ரியா. அல்லாவே குர்ஆன் இன்னைக்கு அழகா ஓதுனாரு, ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன. யுரா அத ரியா. யார் வந்து மக்களுக்கு காட்டுறதுக்காக தொழுகிறாங்களோ அவர்கள் நாசமாகட்டும் அல்லாஹ் சபிக்கிறான். அப்ப அல்லாஹ்வுக்காக ஒரு இபாதத்தை பண்ணுமே தவிர மக்களுக்காக, பேருக்காக, புகழுக்காக, விளம்பரத்திற்காக, பெருமைக்காக பண்றாங்கல்ல, அது பேர் என்ன? ரியா. அப்படி பண்ணாதே, அல்லாஹ்வுக்காக பண்ணுங்கள் அல்லாஹ் சொல்றான். அவங்க வந்து வயசான காலத்தை தொழுவ போறாங்க. சரி, அது எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் வந்து தொழுவே இல்லை, 50 வயசுக்கு மேல தான் தொழுகை ஸ்டார்ட் பண்றாரு. அது ரியாவான்னு கேட்கறிய? இல்லவே இல்லை, அது தக்குவா. அதுக்கு பேர் தக்குவா. 50 வயசு வரை நம்ம தொழுவலையே அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய பயம் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு மௌத்தா போயிடுவோமே, மறுமையில முதல் கேள்வி அல்லாஹ் தொழுகையை பத்தில கேட்பான், நம்ம மாட்டிக்கிடுவோமே அப்படிங்கிற அந்த பயத்துல போய் தொழுகிறார்த்தா, அது வந்து தக்குவா, அது வந்து இஹ்லாஸ், அதை ரியான்னு சொல்லக்கூடாது. சரியா? பெருமை, பெருமை, ஊரு பேரு, பெருமை, புகழ். அப்புறம் மகர் நகையாக தரணுமா அல்லது பணமாக கூட தரலாமா? அப்படி மகரை பணமாக கொடுத்து அதை கணவர் செலவு செய்து விட்டால் அந்த பணத்தை கணவர் மீண்டும் தர வேண்டுமா? மகர் தொகை இருக்குல்ல, அது பணமா தரணுமா நகையா தரணுமா? ஒருவேளை பணமா கொடுத்து திருப்பி அவர் என்கிட்ட கேட்டு வாங்கிட்டா அதை திருப்பி அவர் தரணுமா அப்படி கேட்கிறாங்க. மகர் என்பது பொருளாதாரமாக தர வேண்டும், அது உங்கள் இஷ்டம், அதை நீங்க தான் தீர்மானிக்கணும். மகரை தீர்மானிப்பது யாரு? அந்த சம்பந்தப்பட்ட பெண். சம்பந்தப்பட்ட பெண், மாப்பிள்ளை பொண்ணுலாம் கிடையாது, பொண்ணு தான் தீர்மானிக்கணும். நீங்க சவுதி அரபு நாடுகள்ல பாத்தீங்களாக்க, என்னைய கல்யாணம் முடிக்கணுமா, நீ எனக்கு வந்து இத்தனை லட்சம் ரியால் தன்னுக்குவாங்க. அதனால பெண்களுக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கும். நான் நினைச்சுக்கிறேன், பெண்ணா பிறந்தா அரபு நாடுகள்ல பிறக்கணும். ஒவ்வொரு அரபு நாட்டு பொண்ணு ராணி தான். அந்த சிக்னலை கிராஸ் பண்ணும்போது கூட பெண்ணு போயிட்டா கரெக்டா எச்சரிக்கையா கார் ஓட்டணும். சரி, அவங்கெல்லாம் வந்து முட்டினா கூட நம்ம செத்தோம். அங்க இங்க அது கரெக்டு. ஆனா இங்கேயே விட அங்க பயங்கரமா இருக்கும். பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பு, அவ்வளவு கண்ணியம். நைட்ல போவாங்க, நம்ம ஒரு மலை இப்படி பார்த்து அப்படி பார்த்து அந்த பேச்ச கூட தோலை உரிச்சுதாங்க போலீஸ். புரியுச்சா? இந்த இதை பறிக்க அதை பறிக்க அதெல்லாம் இருக்கு. அவ்வளவு பாதுகாப்பு இருக்கு பெண்களுக்கு. அந்த பெண்களை என்னை கல்யாணம் முடிக்கணுமா, எனக்கு எத்தனை லட்சம் ரியால் தன்னு கேட்பாங்க, கொடுத்தாதான் கல்யாணம் முடிப்பாங்க, இல்லாட்டி கல்யாணம் முடிக்க முடியாது. சரியா? ஒரு பெண்ணு கல்யாணம் முடிக்காம இருக்க முடியும், நம்மளால இருக்க முடியவே முடியாது. புரியுச்சா? அதனால அவனே கரெக்டா பயந்து ஒரு கொடுத்து ஆகணும். அந்த பெண்ணுக்கு மதிப்பு, கண்ணியம் எல்லாமே அங்கே இருக்கும். அதனால மகரை தீர்மானிப்பது யாரு? அந்த பெண். நீங்க நகையா கேட்டா இவர் மரியாதையா நகை கொடுக்கணும். பணமா கேட்டா என்ன செய்யணும்? பணமா கொடுக்கணும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சூரத்து நிசாவுடைய 20வது ஆயத்து. சரியா? வாத்தைத்தும் இஹதாஹுன்ன கின்தாரன், தங்கத்தை மலை போன்று கூட மலை குவியலை, தங்கத்தை என்ன செய்யறது? மலை குவியலை போன்று தங்கத்தை கொடுத்தாலும் அதை எனக்கு திருப்பி கேட்க கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால மகரை அவங்க கேட்கறத கொடுக்கணும், நம்ம என்ன செய்யக்கூடாது? திருப்பி வாங்கக்கூடாது. ஒரு பேச்சுக்கு ஏதோ நிர்பந்தம், வழி இல்லை, மருத்துவம் அப்படிங்கிற பட்சத்துல கடன் மாதிரி வாங்கிக்கிறணும், திருப்பி என்ன செஞ்சிடணும்? கொடுத்தே ஆகணும். வேற ஒரு ஆள், நீங்க ஒரு ஆள் தான். சஹர் சாப்பாடு ஏற்பாடு செய்யறாங்களே, அவங்களுக்காக ஸ்பெஷல் துவா எதுவும் செய்யணுமா? செய்யலன்னு சொன்னா நன்மை வந்து அவங்களுக்கு போய் சேருமா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா நன்மை அவங்களுக்கு போய் சேரும், அதுல மாற்ற கருத்தை இல்லை. ஆனால் நம்முடைய வேலை என்ன? துவா செய்யணும்ல. உங்களுக்கு அவங்களுக்காக என்னென்ன நீங்க உங்களுக்காக கேட்பீங்கல்ல,
உங்களுக்காக என்னென்ன ஹைராத்துகளை கேட்கிறீங்களோ அந்த ஹைராத்துகளை கேளுங்க. உங்களுக்கு ஷர்ரை விட்டு பாதுகாப்பு தேடுவே இல்லை, அது மாதிரி அவங்களுக்கு என்ன செய்ய, ஷர்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள். அப்படி செய்யணும். ஒரு பேச்சுக்கு நம்ம துவா செய்யாம இருந்தாலும் அவங்களை நன்மை போய் சேரும். ஓகே, இந்த வர வந்துடுறது. அதுக்கப்புறம் நீங்க சரியா, இந்த ஒன்று முடிச்சிடுறேன். கண் திருஷ்டி என்பது உண்மையா இல்லையா? ஏமா நான் பெண்களுக்கு சொல்றேமா, நீங்களும் சேர்ந்துக்கலாம். நம்ம ஒரு 4 குரூப் 3 குரூப் வச்சுக்கிறோம். ஒவ்வொன்றிலையும் 300 பேர் 350 பேர் இருக்கிறாங்க. நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கலாம். நான் என்னுடைய பயான் ரமதான் மாசத்துடைய ஒரு பயான்ல கூட இரையச்சம் உள்ளவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் மறைவான விஷயங்களை நம்புவார்கள். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா கொஞ்சம் லேட்டா பேசிக்கலாமே. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி. இது அல்லாஹ்வுடைய வேதம், இதில் எவ்விதமான சந்தேகம் கிடையாது. இரையச்சம் உள்ளவர்களுக்கு இது என்ன செய்கிறது, நேர்வழி காட்டுகிறது. இரையச்சம் உள்ளவர் யார் என்று சொன்னால் அல்லதீன யுமினூன பில் கைபி, அவர் மறைவான விஷயங்களை நம்புவார். அல்லாஹ் சொல்லிட்டான். நான் மறைவான விஷயங்கள் அந்த 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 வரிசைகளை பயான் செய்யும் போதே கண் திருஷ்டி உண்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஹதீஸ் வருது, வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத. அல்ஹம்து சூராவில் ஒரு ஆயத்து வரும், வமின் ஷர்ரி ஹாசிதின். எங்க வருது இந்த ஆயத்து? எங்க தான் வருது இந்த ஆயத்து? அல்ஹம்து சூராவுலையா? எங்க வருது? சூரத்துல் ஃபலக்ல, ஃபலக்குடைய கடைசி ஆயத்து. வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸத. பொறாமைக்காரன் பொறாமைப்படும் பொழுது ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த பொறாமைக்காரன் பொறாமைப்படும் போது ஏற்படக்கூடிய தீங்கு இருக்கு பத்தியெல்லாம், அந்த தீங்குக்கு பேர் தான் என்ன? கண் திருஷ்டி. அல் ஐனு ஹக்குன் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி என்பது உண்மையானது. தெளிவா ஹதீஸ் வருது. இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் போன்ற முஹத்திதுகளே இந்த ஹதீஸ்ல அறிவிப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அது மாதிரி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, பெரிய பெரிய மூத்த சஹாபாக்கள் கண் திருஷ்டி விஷயம் அறிவிப்பாங்க. கண் திருஷ்டி உண்மை, அதுக்கு சக்தி இருக்குது, தெளிவா சொல்லிருக்கிறாங்க. அப்ப இல்லை உண்மைன்னு சொல்லிட்ட பிறகு நம்ம மறுப்பது அது ஈமான் இல்லாதவர்களின் செயல். ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ் சொல்லிட்டானா நான் ஏத்துக்கிட்டு போவேன், இதுதான் ஒரு மூமினுடைய செயல். வேற ஒரு கேள்வி இருக்கா உனக்கு? இல்லையா? ஏன் கேட்டுக்கிட்டேன்னா நேற்று அழுதாப்புல, அதனால உங்க கூடயே கேட்டுக்கிடுவோம். அஸ்ஸலாம். தொழுகையில ஓதணும், இமாம் ஓதணும் சொல்லிருக்கீங்களா? மகரிப் தொழுகைக்கு இமாம் அல்ஹம்து சூரா ஓதிட்டு துணை சூரா ஓதும் போது நம்ம ஜமாத்தை ஜாயின் பண்றோம் அப்படின்னா, இமாம் துணை சூரா ஓதிட்டு இருக்கும்போது நம்ம அல்ஹம்து சூரா ஓதலாமா? இல்ல அசல் டைத்துல அவங்க துணை சூரா ஓதும் போது கேட்காது, அப்படி நம்ம அல்ஹம்து சூரா ஓதிக்கலாமா? இடையில ஜாயின் பண்ணா நான் கேட்கிறேன், அசர் தொழுகையில அவர் துணை சூரா ஓராம எப்படி தெரியும் உங்களுக்கு? நீங்க முதல் கேள்வி ஒழுங்கான கேள்வி கேட்டீங்க, சரியா? அது கேள்வி. நீங்க ரெண்டாவது கேள்வியே இல்லையே. அவர் அசர்ல எந்த சூரா ஓரான்னு நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதை விடுங்க, சரியா? முதல் கேள்வி கேட்கறீங்க பத்தியெல்லாம், அது சூப்பர் கேள்வி. என்ன கேட்டீங்க? ஓகே, ஒரு கேள்வி மட்டும் கொடுங்க. நம்ம தொழுகை வர்றோம், அசரத்தை அல்ஹம்து சூரா ஓதி புட்டு துணை சூரா ஓத ஆரம்பிச்சிட்டாரு, நம்ம என்ன செய்யணும் அப்படி கேட்கறாங்க. கண்டிப்பா அல்ஹம்து சூரா ஓதி ஆகணும். நீங்க கியாமில் இமாமை பெற்றுக்கொண்டால், அல்ஹம்து கியாம்னா என்ன? நிலை. நிலையில் இமாமை பெற்றுக்கொண்டால் கண்டிப்பாக அல்ஹம்து சூரா, அவர் துணை சூரா ஓதினாலும் நீங்க சீக்கிரம் ஓத வேண்டியதானே, சரியா? என்ன ஒரு அரை நிமிஷம் ஆகுமா அல்ஹம்து சூரா ஸ்பீடா ஓடுறதுக்கு? ஓதிடும், கண்டிப்பா ஓதி ஆகும். அதனால நான் தெளிவா சொன்னேன், கியாமில் நிற்கும் போது நீங்கள் இமாமை பெற்றுக்கொண்டால், தொழுகையை பெற்றுக்கொண்டால் அல்ஹம்து சூரா ஓதணும். அதே சமயத்துல நீங்க போறிய இமாம் ருக்கு போயிட்டாங்க, புரியுதா? நீங்க என்ன செய்யணும்? போய் நேரடியா ருக்குக்கு போயிடணும். மன் அதரக ருக்குஅ ஃபக்கத் அதரக ரக்அத.
யார் ருக்குவை பெற்றுக்கொண்டாரோ அவர் அந்த ரக்காத்தை பெற்றுக்கொண்டு விட்டார். ஹதீஸ் வரும். வேற ஒரு ஹதீஸ்ல ருக்குவில் நீங்கள் சூரா குர்ஆனை ஓத வேண்டாம். புரியுதா? அப்ப ருக்குவில் குர்ஆனை ஓத வேண்டாம். ருக்குவை பெற்றுக்கொண்டவர் ரக்காத்தை பெற்றுக்கொண்டு விட்டார். தெளிவா ஹதீஸ் வருது. ருக்குல இருந்தா மட்டும் உங்களுக்கு அல்ஹம்து சூரா விதிவிலக்கு ரக்காத் கூடும். கியாமுல போய் ருக்குக்கு தாண்டி போயிட்டீங்களாக்க அந்த ரக்காத்தை செல்லாது. கியாமுல பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு ரக்காத்து செல்லும். கண்டிப்பா அல்ஹம்து சூரா ஓதணும். அல்லாஹ் அரிசில் இருக்கின்றான் வானத்தில் என்று பயானில் சொன்னீர்கள். எங்கும் நிறைந்தவனே பாடலையும் கேட்கக்கூடாது என்று சொன்னீர்கள். ஆனால் ஒரு வசனத்தில் அல்லாஹ் பிடரி நரம்பை விட அருகில் இருக்கின்றான் என்று வருகிறதே. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் அரிசில் இருக்கின்றான் என்று பயான் சொன்னீர்கள். சரியா? எங்கும் நிறைந்தவனே என்று ஓதக்கூடாதுன்னு சொன்னீர்கள். நான் சொன்னல அல்லாஹ் அரிசிக்கு நானா சொன்னேன்? சூரா தாஹா 20வது சூரா. சூரா நம்பர் என்ன? 20வது சூரா. ஆயத் நம்பர் 5. 20ல 5. அர் ரஹ்மானு அலல் அரிஷிஸ்தவா. ரஹ்மான் அரிஷில் அமைந்திருக்கின்றான். குர்ஆன்ல டைரக்டா அல்லாஹ் சொல்லிட்டா அல்லாஹ் அரிசில இருக்கிறான் அப்படின்ட்டு. அல்லாஹ்வுடைய அரிசில சிம்மாசனம் இருக்கு பத்தியலா? சிம்மாசனம். அந்த சிம்மாசனமே எவ்வளவு பெருசு அப்படின்னு சொன்னா சிம்மாசனம் எவ்வளவு பெருசு? அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் வானங்கள் பூமியை விட வசிஅ குர்சியுஹு அஸ்-ஸமாவாத்தி வல் அர்ல். வானங்கள் பூமியை விட அல்லாஹ்வுடைய சிம்மாசனம் பெரியது. அல்லாஹ்வுடைய அரிஷ் அல்லாஹ்வுடைய குர்சியே அவ்வளவு பெருசு என்று சொன்னால் அப்ப அல்லாஹ்வுடைய அரிஷ் எவ்வளவு பெருசா இருக்கு? ரப்புக்கே வெளிச்சம், ரப்புக்கே வெளிச்சம். சரியா? அல்லாஹ் அப்படி சொல்லிட்டா. அதே மாதிரி எங்கும் நிறைந்தவனே அல்லாஹ் அல்லாஹ் அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான், அரசில் இருக்கிறான், தெளிவா இருக்குது. அதுக்கு நாரோனிஃபாவுக்கு தெரியாம பாடிட்டாரு. அவர் அல்லாஹ் மன்னிக்கட்டும், அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கட்டும். இப்ப ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நான் உங்களிடத்துல பிடரி நரம்பை விட நெருக்கமாக இருக்கின்றேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப அல்லாஹ் அரிசில இருக்கிறான்னு சொல்றிய, இங்க பிடரி நரம்போட பக்கமா இருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றானே அப்படின்னு. இது அல்லாஹ் நான் இருக்கிறேன்னா நெசமா நான் உட்கார்ந்துக்கிறேங்கிற அர்த்தம் கிடையாது. என்னுடைய பார்வை, என்னுடைய அதிகாரம், என்னுடைய கண்ட்ரோல். நீங்க நேரடி பொருள் கொண்டீங்கன்னு வைங்களேன், என் பிடரி கிட்டையும் அல்லாஹ் இருக்கிறான், உங்க பிடரி கிட்டையும் அல்லாஹ் இருக்கிறான், உங்க அப்படின்னா எத்தனை அல்லாஹ்ங்கிற மாதிரி போயிடும். அல்லாஹ் இருப்பது அரிசில், அல்லாஹ் இருப்பது அரிசில். இந்த அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய ஆளுமை, அல்லாஹ்வுடைய ஞானம், அல்லாஹ்வுடைய பவர் நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது. அப்படிதான் அந்த ஆயத்தை புரிஞ்சுக்கிறோம். கண்டிஷி ஆயத்து வீட்டு முன்னாடி வச்சிருக்காங்க. கந்திஷ்ட ஆயத்து எந்த ஆயத்து? கந்திஷ்ட ஆயத்து எந்த ஆயத்து சொல்றிய? ஆயத்துல குர்சி. அதாவது தாராளமா நீங்க உங்க வீட்டுல ஆயத்துல குர்சி, அல்ஹம்து சூரா, குல் ஹுவல்லாஹ் சூரா, பிரப்பில் ஃபலக்கு, நாசு வைங்க வைங்க வைங்க. சரியா? ஆனால் அதை வச்சாலே போதும். சரியா? அப்படின்னு இல்லாம அது ஒரு ஞாபகத்துக்காக உங்களை தூண்டுவதற்காக நீங்கள் வையுங்கள். அதை வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்? ஆயத்துல குர்சியை மனப்பாடம் பண்ணி ஓதணும். அல்ஹம்து சூரா மனப்பாடம் பண்ணி என்னென்னத்தை நீங்க வச்சியலோ அதை என்ன செய்யணும்? ஓதணும். அது ஞாபகத்துக்காக வைக்கலாமே தவிர அது முழு அமல் கிடையாது. நான் கேட்கிறேன், நீங்க தக்பீர் கட்டி போட்டு அல்ஹம்து சூரா ஓதணும், குல் ஹுவல்லாஹ் சூரா ஓதணும். அதை ஓதாம உங்க வீட்டுல பெரிய ஸ்கிரீன்ல அல்ஹம்து சூரா எழுதி வச்சு, குல் ஹுவல்லாஹ் சூரா எழுதி வச்சு அல்லாஹு அக்பர் ஒரு பார்வை. சரி, அல்லாஹு அக்பர் போனா அல்லாஹ் தொழுகை ஏத்துக்கிடுவானா? அப்ப இருந்தா பத்தாது, இருக்கிறது என்ன செய்யணும்? அப்பதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். அந்த அமல் அல்லாஹ் ஏத்துக்கிறான். ஓகே, இந்த பெண்களுக்கு ஒன்று முடிச்சிடுறேன். ஒரு பெண் இருக்கும் வீட்டில் அந்த பிள்ளை பெற்றோருக்கு சம்பாதித்து கொடுக்கலாமா? ஒரு பெண் இருக்கும் வீட்டில் அந்த பிள்ளை பெற்றோருக்கு, அதாவது ஒரு வீட்டு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பொம்பளை தூக்கம் வருதா? சரியா? அதுல ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன்.
ஒரு 5 நிமிஷம் ஏமா ஒரு வீட்டில் வந்து பொம்பளை பிறக்கிறாங்கன்னு சொன்னா அந்த வீட்டுடைய வறுமை சூழல், பொம்பளை பிள்ளை எப்போ வேலைக்கு போவாங்க? ஏதோ வறுமை கஷ்டம் வேலைக்கு போறாங்க, அந்த குடும்பத்தை தேவை இருக்குது, அப்ப தப்பே கிடையாது. அது அவங்க குடும்படைய சூழ்நிலை, வருமானம், வசதி, அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. தப்பு கிடையாது. வசதியா உள்ள இடத்துல பெண்கள் வேலைக்கு போகலாமா அப்படி கேட்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெரிய கோடீஸ்வரியா இருந்தாங்க. நம்மளெல்லாம் பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட்டை விட ஹதீஜா நாரி பெரிய ரியல் எஸ்டேட் பண்ணாங்க. நான் அவரை சொல்லங்க, பொதுவா சொல்றேங்க, நீங்க அதை போய் பார்க்காதீங்க. எனக்கு இந்த மாதிரி யாரையும் குறிப்பிட்டு பேசி பழக்கமே இல்லை, பேசவும் தெரியாது. சரியா? அப்ப நம்மளை விட பெரும் ரியல் எஸ்டேட் பண்ணாங்க ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. துணி பிசினஸ் எங்க சிரியாவுல போய் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஹதீஜா நாயகி இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மனைவி ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா பெரிய வியாபாரம் பார்த்தாங்க அப்படின்னு இருக்குது. நிறைய பெண்கள் பிசினஸ் பண்ணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை அங்கீகரிச்சாங்க அப்படின்னு இருக்குது. அந்த பிசினஸுக்குரிய ஹிஜாபோடு, அந்த ஒழுங்கோடு, அந்த ஒழுக்கத்தோடு தாராளமாக பண்ணலாம், தப்பு கிடையாது. அதெல்லாம் பணக்காரவங்க பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாம் ரைட்டு தான். அதாவது வேலைக்கு யாருஜி போவா? வேலைக்கு போறாங்கன்னு நீங்க சொன்னால அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி பத்தல. வேலைக்கு போனா எவ்வளவு கொடுப்பாங்க சம்பளம்? ஒரு 8000 10,000 கொடுப்பாங்களா? அப்ப படிச்சுட்டு நான் கேட்கிறேன், ஒரு பெண் படிக்கலாமா படிக்க கூடாதா? இன்னும் சொல்ல போனா பெண்கள் படிக்கணும். குர்ஆனுடைய முதல் கட்டளை இக்ர, நீங்கள் படியுங்கள். சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் கல்வியால் மட்டுமே உயர்த்த முடியும். இந்த சமுதாயம் நம்மெல்லாம் எங்கே இருந்தோம் பாய், வரலாறு படிச்சு பார்த்தா இன்னைக்கு தப்பா நினைக்காதீங்க, வீணா போன சமுதாயமாக எந்த சமுதாயம் இருக்குது? இஸ்லாமிய சமுதாயம். என்ன காரணம்னு சொன்னா நம்மள்ட்ட ரெண்டு இருக்க வேண்டிய ரெண்டு வந்து இல்லாம போயிருச்சு. முதல்ல வந்து கல்வி நம்மள்ட்ட இல்லை. நான் போன டைம் சொன்னேன்ல, நம்ம 800 வருஷம் வாழ்ந்து ஆண்டு நமக்கு எந்த ஸ்கூல் இல்லை, காலேஜ் இல்லை. 200 வருஷம் வெள்ளைக்கார ஆட்சி பண்ணான். இந்தியா ஃபுல்லா இருந்த பெரிய பெரிய காலேஜுகள் எல்லாம் ஸ்கூல்லாம் அவன் கண்ட்ரோல் இருக்குது. அப்போ ஒண்ணு நம்மள்ட்ட கல்வி இல்லை, ரெண்டாவது நம்மள்ட்ட ஒத்துமை இல்லை. நம்ம ஒரு 50 அமைப்பு இருக்கும்ல, நான் மேலே இருக்குமோ? நான் ஏன் லைஃப்ல நான் வந்து 1985லேருந்து இந்த லைன்ல முன்னாலேருந்து அப்படி, அப்புறம் முதல்ல ஜாக்கு, அப்புறம் அனைத்து கூட்டமைப்பு, இப்படி இப்பதான் எதிர நம்ம அல்லாஹ் ரசூல் நம்ம அல்லாஹ் கூப்பிடுறவரை போயிடுவோம் அப்படி முடிவு பண்ணியாச்சு. அப்பமெல்லாம் இருந்த அந்த ஒத்துமை இன்னைக்கு பார்த்தா உடஞ்சி இவன் உடஞ்சி 2, அவன் உடஞ்சி 3, அவன் உடஞ்சி 4, அவன் உடஞ்சி 10 இருக்கா இல்லையா? எல்லாம் எதுக்கு உடைஞ்சாங்க? அவன் உடைந்தது அவங்களுடைய சுயநலம், பதவி ஆசை, பண ஆசை. இதான் ஓப்பன். நான் உள்ளேந்து வந்தவன் அப்படி. நான் மத்த ஆலிம்சா மாதிரி கிடையாது. நான் உள்ள இருந்து போய் ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் முடிச்சிடலாம் 5 நிமிஷம் முடிச்சிடலாம். சரியா? அப்படிங்கிற மாதிரி இருந்து தான் வந்தோம். அப்ப எல்லாத்துக்குமே பதவி புரிஞ்சா? பதவிக்கு எல்லாருமே சேர்ந்து ஒன்னா இருந்தா ஒரே தலைவர் தான் இருக்க முடியும். இவனுக்கு வேணும், என்ன செய்யணும்? அப்பதான் ஒண்ணும் இல்லை. தப்பா நினைக்காதீங்க. நீங்க முதல்ல முஸ்லீம் லீக்கு பாத்தீங்களா 6 சீட்டு கொடுத்தாரு. சரியா? இப்ப கருணாநிதி வந்து முஸ்லீம் லீக்கு வந்து 6 சீட்டு கொடுத்தாரு. தெரியும் உங்களுக்கு, வரலாறு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்களாக்க உடச்சு போயிட்டோமா? என்ன பண்ணிட்டாரு? அதே 6 சீட்டு தான். முஸ்லீம் லீக்கு 2 சீட்டு, மாமாக்காக்கு 2 சீட்டு, தமீமுல் அன்சாரிக்கு 1 சீட்டு, எஸ்டிபிஐக்கு 1 சீட்டு. புரியுதா? நாங்கள் 1 சீட்டு கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம் பேசினார்கள். சரியா? ஏன்னா அந்த மீட்டிங்குக்கு முன்னாலே எல்லாம் வந்து 1999 சென்னை மெரினா பீச்ல சீரன் அரங்கத்துல முஸ்லிம்களின் வாழ்வுரிமை மாநாடு போடுறாங்க. அந்த முஸ்லிம்களுடைய வாழ்வுரிமை நாங்கெல்லாம் சேர்ந்து வேலை செய்யறோம். வேலை செஞ்சு போய் வந்து அப்பமெல்லாம் ஒரு அமைப்பு இருந்து பண்ணோம். அந்த மீட்டிங்ல பாத்தீங்களாக்க அப்ப 99 வந்து கருணாநிதியோடைய ஆட்சி காலம். அப்ப ஜெயலலிதாவை கூப்பிடுறோம்.
அந்த அம்மா வர்றாங்க. என்னுடைய பேச்சுக்கு பிறகு அவங்க பேசுறாங்க. நான் அதுல வந்து ஒரு 10 பேச்சாளர்கள் பாய், அந்த 10 பேச்சாளர்ல பாத்தீங்களாக்க 7வது பேச்சாளர் 8வது பேச்சாளர் வந்து நான், 9வது பேச்சாளர் வந்து அம்மையார் ஜெயலலிதா, 10வது பேச்சாளர் சகோதரர் பி ஜெயினுல் ஆப்தீன். இப்படித்தான் அதை கட்டமைக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் கூடிய கூட்டம். அதுல நம்ம கருத்து என்னவோ அதை என்னுடைய இதா பேசல அந்த மெட்ராஸ்ல வைக்கிறோம். அப்புறம் மாஷால்லா அந்த அம்மா வந்தாங்க. அந்த அம்மா ரொம்ப அழகா ரொம்ப தெளிவா அப்பதான் சொன்னாங்க, நான் முன்பு ஒரு தவறு செய்து விட்டேன், அந்த தவறை தவறு என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிச்சலும் எனக்கு இருக்கிறது. நான் பிஜேபியோடு கூட்டு சேர்ந்தேன், அது தவறு. அந்த தவறுக்கு நானே பரிகாரம் தேடினேன், அந்த அரசை நானே கவிழ்த்தேன், நான் முஸ்லிம்களுக்கு வாக்கு தருகிறேன், இனிமேல் அந்த பிஜேபியோடு நான் ஒருபோதும் கூட்டணி வைக்கவே மாட்டேன். நான் அந்த சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எங்களுக்கு முன்னால அந்த வாக்குறுதி அந்த அம்மா கொடுக்கறாங்க. அதுக்கு பிறகுதான் ஒரு அமைப்பு பேரை சொல்ல வரல, ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அந்த கட்சியிலேருந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒருத்தர் பேசுறாரு, அவர் உடைச்சிட்டு ஒரு கட்சிக்கு வந்துட்டாரு. புரியுதா? ஒத்த சீட்டு கலாச்சாரத்திற்கு முட்டுப்புள்ளி வைத்து விட்டோம், இனிமேல் ஒரு சீட்டு வாங்க மாட்டோம். நாங்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்று சொன்னால், நாங்கள் போயஸ் கார்டனுக்கு வர மாட்டோம், போயஸ் கார்டன் எங்களை தேடி வர வேண்டும். புரியுதா? அப்புறம் நாங்கள் எங்க வர மாட்டோம், கோபாலபுரத்துக்கு வர மாட்டோம், கோபாலபுரமே எங்களை தேடி வர வேண்டும் என்றெல்லாம் சொன்னவர்கள் அதை உடைச்சிக்கிட்டு போய் அந்த அம்மா 2 சீட்டு கொடுக்குது. எந்த சீட்டு? ரெட்டலை சீட்டு கொடுக்குது. ரெட்டலை சீட்டு எப்படி நிக்கிறீங்க? நீங்க ரெட்டலையில நிக்கிறீங்க, ஊரை ஏமாத்தலாம், உலகத்தை ஏமாத்தலாம், விவரமானவனை ஏமாத்த முடியாது. ரெட்டலை சீட்டில் நிற்பதாக இருந்தால் அந்த கட்சியில போய் உறுப்பினராக சேரும். ஃபார்மை எழுதி கொடுத்து நான் வந்து உறுப்பினராக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அந்த கட்சியில போய் கொடுக்கணும். அவங்க வாங்கிட்டு ஒரு அடையாள அட்டை கொடுப்பாங்க, அதுக்கு நம்பர் இருக்கும். நான் அந்த கட்சியுடைய உறுப்பினர், திமுகவுடைய உறுப்பினர், அதிமுக அப்படி சேரணும். அப்படி சேர்ந்த பிறகு இவங்களுக்கு ஒரு சீட் தர்றாங்களா, நீங்க எலெக்ஷன் நிக்கிறீங்களா, உங்களுக்கு உதயசூரியன் சின்னம் கொடுத்தாலும் சரி, ரெட்டலை சின்னம் கொடுத்தாலும் சரி, ஃபார்ம் 4 தருவாங்க. ஃபார்ம் 4 ஃபில்அப் பண்ணி அந்த கட்சியுடைய தலைவர் இருப்பார்ல, திமுகண்டா ஸ்டாலின் இருப்பார், அதிமுகனா அந்த கட்சியுடைய பொதுச் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரெட்டலை ஒதுக்குங்கள், இவங்களுக்கு உதயசூரியன் ஒதுக்குங்கள், தேர்தல் கமிஷனுக்கு சொல்லுவாங்க. அப்பதான் என்ன செய்ய முடியும், ஒதுக்க முடியும். இப்படி பிச்சு 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 போயிருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஏன் போயிட்டான்? எல்லாத்துடைய நோக்கம் என்ன? அவனுக்கு ஃபாய்தான். புரியுச்சா? அவ ஒன்றுபடணும். 2வது கல்வி, பெண் கல்வி மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது பெண் கல்வி. ஏமா நீங்க படிச்சு கண்ணியமா நீ இருந்தா தான் மாப்பிள்ளை ஒழுங்கா அடக்கி வாசிப்பான். புரியுச்சா? ஆகா கல்வி இருக்குது, சம்பாதிக்கிறா, கொஞ்சம் அடங்கி இருப்பான். இல்லாட்டி இரையச்சம் இல்லாதவன் இருந்தா அவன் வேலையை காட்டு போயிடுவான். படிக்கணும் படிக்கணும். முடிச்சுக்கலாமா? தம்பியுடைய கேள்வி மட்டும் கடைசித்தா, ரொம்ப லேட் ஆயிருச்சு. கேளுங்க தம்பி. லைலத்துல் கத்ர் வந்து ஒரே நாள் வருமா, மாறி மாறி வருமா அப்படின்னு என்னைக்கு வந்து குர்ஆன் அருளப்பட்டதோ, முத குர்ஆன் வந்துச்சு பத்தியலா, முத குர்ஆன் இறங்கிடுச்சு பத்தியலா, அந்த இரவுக்கு பேர் வந்து லைலத்துல் கத்ர். ரசூலுல்லாஹ்வுக்கு முதல் வஹி வந்துச்சுல, முதல் வஹி அது வந்து லைலத்துல் கத்ர். அது என்னைக்கு ஒரே நாள் தான் வந்திருக்கு, ஒரு நாள் தான் வந்துச்சு, மாறி மாறி வராதுல, ஒரு நாள் தானே. அந்த ஒரு நாள், அந்த ஒரு நாள் என்னைக்குங்கிறது நமக்கு தெரியாது. அது ரமலான் மாசத்துடைய கடைசி 10ல ஒத்தப்படையில வந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரியா? என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இதுவரை நாம் எதை சொன்னோமோ, எதை கேட்டிருக்கிறோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரட்டும். நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள், தேவைகளை வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும். நம்முடைய நோய் நொடிகள், கஷ்டங்கள், கவலைகளை வெகு சீக்கிரமாக அல்லாஹ் தீர்த்து வைக்கட்டும். எவ்வளோ இஸ்லாமிய சமுதாயத்தை மக்கள் சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுக்கட்டும், அவர்களுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கட்டும். நம்ம சமுதாயத்தை அல்லாஹ் ஒன்றுபடுத்தட்டும், சமுதாயத்தை ஒன்றுபடுத்தி இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹுடைய இஸ்ஸத்தை தரட்டும். நம்முடைய பாவங்களை மன்னிச்சு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் வாரிசுகளாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.